पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம், பிரமாண பிரகரணம். இந்த பிரமாண பிரகரணத்துல நேற்று பார்த்தீங்கன்னா 2 டாபிக் முடிச்சிருக்கோம். விவிதிஷா சந்நியாசம் முதல் டாபிக் முடிச்சிருக்கோம், வித்வத் சந்நியாசம்ன்ற 2வது டாபிக்கை முடிச்சிருக்கோம். இன்னையில இருந்து 3வது டாபிக் பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி ஸ்வரூபம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், 34வது பேஜுக்கு மேல 34 இல்லை 59வது பேஜ், 59ல இருந்து பேஜ் நம்பர் 59ல இருந்து இப்ப ஆரம்பிக்குது. ஜீவன் முக்தி ஸ்வரூபம் அப்படின்னு 3வது டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். இது இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டானது. நம்மளுடைய சந்தேகங்கள், இதை அடையிறது எப்படி, இதெல்லாத்தையும் பத்தி நல்ல விசாரம் இருக்கு. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே டெஸ்டினேஷன் தெரியாம நீங்க அடைய முடியாது. டிக்கெட் எடுக்கணும்ல, எதுக்கு டிக்கெட் எடுக்கணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும், வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள் சரியா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான். அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அமெரிக்கா போகலாமான்னு போக முடியாது இல்லை, இல்லை நடந்து போகலாமா, இல்லை சைக்கிளிங் பண்ணலாமா அப்படின்னா போக முடியாது இல்லை. உங்களுக்கு சாதாரண சாதனம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போகணும்னா அதுக்கு என்ன சாதனம் இருக்கு அப்படின்னு நம்ம தேடணும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைய வேண்டிய சாதனத்தை பத்தி நமக்கு கிளாரிட்டி இருந்தாதான் அதுக்கான சாதனத்தை நம்மளால செலக்ட் பண்ண முடியும். சாத்திய சாதனம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சியத்தை ஃபைனல் பண்ணணும். என்ன லட்சியம்? நமக்கு ஜீவன் முக்தி. இந்த டெக்ஸ்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா தாத்பரியம் ஜீவன் முக்தி, விவேகம் அப்படின்றதே முக்கியமானது. இதை வச்சுதான் இருக்கு. ஜீவன் முக்தி அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் இந்த டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த டாபிக் வந்து நல்லா கவனமா கேட்டுங்க. ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் வித்யாரண்ய சுவாமி. அத கேயம் ஜீவன் முக்தி பிரிக்கும் போது காயம் ஜீவன் முக்தின்னு பிரிக்கணும். கேயம் பிரிச்சோம் அப்படின்னா காயம், அத காயம் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி, அந்த ஜீவன் முக்தி என்றால் என்ன? ஜீவன் முக்தின்றது வந்து முக்தின்றது ஸ்திரீலிங்கம், அதனால காயம்னு ஸ்திரீலிங்கத்தை சொல்லியிருக்கு. ஜீவன் முக்தி என்றால் என்ன? பிறகுன்னு ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம்ம வித்வத் சன்னியாசத்தை பத்தி பார்த்தாச்சு. பிறகு கேள்வி கேட்கிறான், சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், ஜீவன் முக்தினா என்ன சுவாமி? ஒண்ணு. ரெண்டாவது, கிம்பா தத்திர பிரமாணம், பிரமாணம் என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். நம்ம ரெண்டு விஷயத்த வந்து மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். என்ன அப்படின்னா பிரதிஜா மாத்திரேன ந வஸ்து சித்திகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஜா பண்றேன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தன் அப்படின்னு சொன்னா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனா ஆயிட முடியாது. நான் உங்களுக்கு ஜீவன் முக்தியை தரேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க, நான் பிரதிஜா பண்றேன் உங்க எல்லாத்துக்கும் நான் ஜீவன் முக்தியை தரப்போறேன் அப்படின்னு ஆயிடுமா? அப்படின்னா ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகி, நது பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்திகி, லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகி. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன அடைய போறோமோ அந்த விஷயத்தை பத்தின பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லணும். இந்த ஜீவன் முக்தியை பத்தி வேதங்கள் என்ன சொல்லுது, பெரியவங்க என்ன சொல்றாங்க, பகவத்கீதையில என்ன சொல்லுது, ஜீவன் முக்தினா என்ன அப்படின்னு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பிரமாணம் சொல்லணும். பிரமாணம்னா அத்தாட்சி. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அத்தாட்சி. இப்ப நீங்க எங்கேயாவது வக்கீல்கிட்ட போனீங்க அப்படின்னா, நான் ஒரு லாஸ்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வக்கீல்கிட்ட போனேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லாயர், சிவில் லாயர். அவங்க பையன் எல்லாமே ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா வக்கீலா தான் இருக்காங்க. போனா அவர் ஆபீஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய தடிமனான புஸ்தகம், எல்லாம் லா புக். பார்த்தா எல்லாம் பவுன் பண்ணி பெருசு பெருசா. நீங்க சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் லா புக். அந்த ஒரு வக்கீலோட வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஆபீஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எனக்கு கொஞ்சம் க்ளோஸா இருந்தார். அவர்கிட்ட நான் பேசினேன், என்னங்க இவ்வளவு புக்கு படிப்பீங்களா அப்படின்னா, இல்ல சாமி இதெல்லாம் எதுவுமே படிக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் இருக்கும் போதுல இருந்து என்னென்ன முக்கியமா வந்து அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்டு, அப்புறம் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு, ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு, சென்னையோட ஜட்ஜ்மெண்ட்டு, ஹைதராபாத்ல என்ன பண்ணாங்க, பெங்களூர் கோர்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதெல்லாத்தையும் பவுன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப எங்களுக்கு உள்ளார ஏதாவது ஒரு கேஸ் வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிமிலரான கேஸ் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு இதான். இப்ப நான் என்ன பண்றேன், உடனே பகவத்கீதை அங்க இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்களா. இது எப்படி வருது? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு 20-25 வருஷமா இதை டிராவல் பண்றதுனால எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். பகவத்கீதையில இங்க இந்த இடத்துல இது இருக்கும், இந்த இடத்துல யோக சூத்திரத்துல இருக்கும், இந்த இடத்துல பிரம்மசூத்திரத்துல இருக்கும் அப்படின்னு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வக்கீல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பிராக்டிஸ் வந்து நல்லா ஆக அவருக்கு தெரிஞ்சிடும். ஒரு கேஸ் வரும்போதே இந்த கேஸ் சிமிலரான கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றது. இதுக்கு பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தாட்சி, பிரமாணம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் பிரமாணம் அப்படின்னு பேர். அப்ப ஜீவன் முக்தி அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், இது எல்லாம் ஜீவன் முக்தியை பத்தி என்ன சொல்லுது? ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜீவன் முக்தி அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா சாமி? கேள்வி வரும்ல உங்களுக்கு. நம்ம போகாத வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பாதை சொல்லணும்னு வச்சுங்களேன். ஓகே, ஊர் கரெக்டு தான், லட்சியம் கரெக்டு தான். நம்ம போனவங்க யாராவது இருக்காங்களா கேள்வி வரும். ஆமா, போனவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. சரி, அவங்க போனவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன லட்சணம் இருந்திருக்கும், அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான லட்சணம் இருந்திருக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்.
அப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி அப்படின்னு சொரூபம் என்ன அப்படின்னு பிரமாணத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அடுத்த டாபிக்ல என்ன பண்ண போறோம், ஜீவன் முக்தி லட்சணத்தை சொல்ல போறோம். ஜீவன் முக்த லட்சணத்தை சொல்ல போறோம், முக்த புருஷர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அப்போ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லட்சணம். பிரமாண லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. இந்த ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை பத்தின ஞானம் ரொம்ப கிளாரிட்டி வந்துடும். அதில் தான் கேள்வி கேட்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க கேட்கும் போதே கிம்பா தத்திர பிரமாணம், இந்த ஜீவன் முக்தி சுரூபத்தை பத்தி என்ன பிரமாணம் இருக்கு, அத்தாட்சி என்ன. மூணாவது கதம்பா தத் சித்தி, அந்த ஜீவன் முக்தியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சித்தி பண்றது. சித்தி பண்றதுன்னா கைவர வைக்கிறது எப்படி, ஜீவன் முக்தி அடையணும், அதான நம்ம கோல். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பிறக்க மாட்டோம். அப்ப அந்த ஜீவன் முக்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சித்தியாகும். அதுக்கப்புறம் சித்தவா கிம் பிரயோஜனம் இது, அப்படி ஜீவன் முக்தி சித்தி ஆச்சு அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம் கேள்வி வருது. அதனால என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்து மொத்தம் 4 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கு. 4 கேள்விகளை பத்தின விஷயம் தான் இனிமே நம்ம படிக்க போறோம். முதல்ல ஜீவன் முக்தின்றது என்ன, ஜீவன் முக்தியை பத்தி கூட பேசக்கூடிய பிரமாணங்கள் என்ன, அதுக்கப்புறம் அதை எப்படி சித்தப்படுத்துறது, அது மாதிரி ஜீவன் முக்தி சித்தி ஆச்சுன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு 4 டாபிக்ல கேள்விகள் ஆனது முதல்ல சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். இதுல முதல்ல வந்து ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சியதே சொல்லப்படுகின்றது. ஜீவத்தக புருஷஸ்ய கர்த்திருத்துவ போக்திருத்துவ சுக துக்காதி லக்ஷண சித்த தர்ம கிளேஷரூபத்வாத் பந்தோ பவதி. நம்ம முக்தனை பத்தி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பந்தம் தெரிஞ்சாதானே அதுல இருந்து முக்தி அடையிறது எப்படின்னு தெரிய முடியும். ஃபர்ஸ்ட் பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். பந்தம்னா என்ன சுவாமி, நிறைய பேருக்கு பந்தமே என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு தெரியல பந்தம்னா என்னன்னே தெரியல. நான் ஒரு டாக்டர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகா இதுல வந்து படிக்கிறதுக்காக சென்னைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அவர் தான் எனக்கு வந்து யோகா டீச் பண்ணார். ரொம்ப அற்புதமான பர்சன், ரொம்ப தார்மிக், நல்ல ஃபேமிலி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் ஆனதுக்கு பிறகு என்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டார், அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், நான் கிளம்புறேன், ரிஷிகேஷ்க்கு திரும்ப கிளம்புறேன் அப்படின்னும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். சாமி வாங்க ஒரு பிக்ஷோ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். நல்ல ஃபேமிலி, அற்புதமான ஃபேமிலி. ஒய்ஃப் நல்ல சாந்தமாக இருக்கிறவங்க, நல்ல ஹவுஸ் ஒய்ஃபு. சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான அம்மா அப்பா மாதிரியே நல்ல குழந்தைங்க 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 நாள் சம்பாத்தியத்துக்கு கொடுக்குறாரு. 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், சொசைட்டிக்காக ஃப்ரீயாக அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, காலையில் 6 மணிக்கு கிளம்புனாருன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவைக்காக ரோடாக போகிறது. அதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க. அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டாக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரோடாக போய் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் மெடிசின் கொடுக்கணும், ஃப்ரீ மெடிசின்ஸ்லாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் பண்ணிட்டு வராரு ஒரு நாள். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கேட்குறாரு என்கிட்ட, என்னன்னு கேட்டிங்கன்னா சாமி நான் நல்ல ஆனந்தமாக இருக்கேன் சாமி, நல்ல ஃபேமிலி, எல்லாம் ஆனந்தமாக இருக்கேன் சாமி, நான் எதுக்கு மோட்சம் அடையணும், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்தி அடையணும்னு சொல்கிறீங்க, எதுக்கு முக்தி? அருமையான கேள்வி இல்லை. எதுக்கு முக்தி? ஆனந்தமாக போயிட்டு இருக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. மோர் குழம்பும் நல்லா வடகமும் சாப்பிட்டு ஆனந்தமாக தானே போயிட்டு இருக்கு. பஜ்ஜியும் சொஜ்ஜியும் போயிட்டு நல்லா ஆனந்தமாக இருக்குது. ஒரு கச்சேரி கேட்டு நல்லா சென்னையில் இருக்கிறவங்கலாம் அதான் டிசம்பர் மாத சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும், ஒரு மாமா மாமி 2 பேரும் ஒரு பாஸ் வாங்கிப்பாங்க, ஆனந்தமாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க. 4-5 கோயில் இருக்குது. ட்ரிப்ளிகேனில் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து திருவான்மியூர் கோயில் இருக்குது, மருந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அப்புறம் அது சுற்றி கோயில்கள் இருக்குது. பஜன்ஸ் நிறைய நடக்குது, பஜன்ஸ் போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம், ஹோமங்கள் நடக்கும், ஹோமங்களில் கலந்துக்கலாம், கச்சேரி கலந்துக்கலாம், ஆனந்தமாக ஜீவனம் போயிட்டுருக்கு. எப்போது ரிஷிகேஷ் ஹரித்வார்னு ஒரு ட்ரிப்பும் போயிட்டு வந்துடலாம். இப்போ நான் எதுக்கு முக்தி அடையணும்? என் குழந்தைங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகிருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, படித்து ஆனந்தமாக இருக்காங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம், எதுக்கு முக்தி அடையணும்?
எதுக்குங்க முக்தி அடையணும்? நல்லா தானே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்ட கேள்வி, உங்களுக்கு என்ன சாமி ப்ராப்ளம்? நாங்க ஆனந்தமா தானே இருக்கோம். முக்தி அடையணும் முக்தி அடையணும், எதுல இருந்து முக்தி அடைய போறோம்? கேள்வி வருது இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தாம் பந்தத்துல இருக்கணும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சா மட்டும்தான், ரோகத்துல இருந்து இருக்கிறேன்னு தெரிஞ்சாதான் ரோக நிவாரணத்துக்காக யோசிக்க முடியும். ஒருத்தனுக்கு பெயின் இல்லை அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்த பத்தின யோசனை, ரோக நிவாரணத்துக்கான யோசனை வரவே வராது. அப்ப முதல்ல பந்தம்னா என்ன அப்படின்னா, எரும மாடுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. பன்றி குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் சாக்கடையில இருக்குன்னு தெரியாது. எரும மாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை 4 அடி போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே தெரியாது, அது பாட்டுக்கு இருக்கும். பசுமாடு அடிச்சா சொரணம் வந்துடும், டக்குன்னு பார்த்து அடி ஐயோ துடிச்சிட்டு ஓடி போகும். எருமாடு அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கும். இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் உடையவங்க ரஜோ குணம் உடையவங்க தான் பெரும்பாலும் இருக்கிறதுனால எது பந்தம் எது மோட்சம்னு தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னா கீதால சொல்லும் போது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு 17வது சாப்டர்ல 16 சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போது சொல்றார், பிரவிற்த்திம்ச நிவர்த்திம்ச ஏஜனா விதுர் ஆசுரான்ற. எவர்கள் பிரவிற்த்தி எது நிவர்த்தி எது என்று தெரியாதவர்களோ அவர்கள் ஆசுர ஜனங்கள் அப்படின்னு பேர். அசுர ஜனங்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவிற்த்தி தெரியாது நிவர்த்தி தெரியாது, நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு தான் இருப்பாங்க. நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தருக்கு தெரியணும் அப்படின்னா அதுல சத்துவ குணம் இருந்தா மட்டும்தான் அந்த விவேகம் வந்து பாத்தீங்கன்னா வரும். என்ன விவேகம்? பந்தம்னா என்ன? ஆச்சரிய சொல்ற, ஜீவத்தக புருஷஸ்ய. ஜீவத்தக அப்படின்னா அர்த்தம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்க மனிதனுக்கு. இப்ப நம்ம எல்லாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோமா? ஆமா, ஜீவிச்சுட்டு இருக்கோம். நம்மள்ட்ட எல்லாத்துட்டையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருவமானது கண்டிப்பா இருக்கு. கர்த்திருவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தினால நான் செயல்களை பண்றேன், புண்ணிய பாப்பம் பண்றேன். என்னோட வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்தோத்திர பாராயணம் பண்றேன். சில பேர் சில சமயம் ரொம்ப பேர் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறேன், மற்றவங்களை ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரி சில சமயம் ஓப்பனா, சில சமயம் நான் எல்லாத்தையும் பேசுறேன். அப்ப ஐயோ இப்படி பேசியிருக்க வேணாமே, ஐயோ இப்படி பேசியிருக்க நல்லா இருக்கு, நிறைய பேருக்கு உற்சாகமா பேசுறோமே, மந்திரங்கள்லாம் சொல்றோம், கீதையெல்லாம் சொல்றோம், அதனால நல்லா புண்ணிய கர்மா, நான் புண்ணிய கர்மா பண்றேன், சரீரத்தினால புண்ணிய கர்மா பண்றேன், வாக்குனால புண்ணிய கர்மா பண்றேன், மனசு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல புண்ணியமான சிந்தனைகள் வருது, ஐயோ அப்பப்போ பாவமான சிந்தனைகள் வருது, இந்த வாக்கு அப்பப்போ வந்து தப்பாவும் பேசுது, இந்த சரீரத்துல அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா தப்பாவும் நான் பண்றேனே. அப்போ அந்த சரீரம் வாக்கு மனசு இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சதா காலமும் ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு 3 துளையும். இந்த 3 துளையும் நடக்கிற காரியம் காயா வாச்சா மனசா 3 இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் நடக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்றோம்? நாம் பண்றேன் அப்படின்னு கர்த்திருவம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இயல்பாவே இருக்கு. கர்த்திருவம் முதல்ல கர்த்திருவம் இருந்துட்டு போட்டுமே, அப்ப நான் பிரச்சனை அது இல்லை. நீங்க கர்த்தாவா இருந்து நீங்க பண்ற கர்மத்துக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. அப்ப நான் கர்த்தாவா இருந்து நான் இந்த காய வாச்சா மனசா அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் நான் என்னெல்லாம் பண்றேனோ அந்த பலன்களை அனுபவிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்திருவம் ஒருத்தன் நான் கர்த்தான்னு நினைச்சு பண்றான், அந்த அந்த எண்ணம் இருக்கிறதுனால அந்த செயல்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமா பலாபலன்களை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப ஜென்மங்களை எடுக்கணும். அப்ப கர்த்திருவம் எங்க இருக்கோ அந்த இடத்துல வேற என்ன இருக்கும்? போக்திருத்துவம் சம்பவிச்சு. ரொம்ப கிளியரா வந்துருங்க, இட்ஸ் ஃபுல்லா சைக்காலஜி. இதெல்லாம் கர்த்திருவமும் போக்திருத்துவமும் வந்துருது. வந்த மாத்திரத்துல ஜென்மம் எப்படி கிடைக்கும்? நல்ல புண்ணிய கர்மா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், திருவித கர்மன பலம். கீதால வந்து பாத்தீங்கன்னா 18:22 அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் திருவிதம் கர்மனக பலம். கர்மத்தோட பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விதமான பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அனிஷ்டம் அப்படின்னா துக்கம், பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கான துக்க யோனிகள்ல போய் பிறக்கிறது, புழு பூச்சியா பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜென்மமும் பிறக்கிறது. 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு நல்ல பெரிய நாய். அது நாயெல்லாம் மனுஷங்க, எல்லாமே மனுஷங்க, பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா நாய்க்குட்டியும் மனுஷங்க மாதிரியே பாக்குது, பேசுது. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மடியில வந்து பாத்தீங்கன்னா தலை வச்சு படுத்துச்சு. அதான் நினைச்சேன் நான், எந்த மனுஷனா இருந்து இறந்து போச்சோ தெரியல, மடியில வந்து பாத்தீங்கன்னா தலை வச்சு வந்து பாத்தீங்கன்னா படுத்துருச்சு.
மனுஷன் மாதிரியே நான் குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் எனக்கு அப்பதான் ஞாபகம் வச்சு, நான் அம்மா மடியில படுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு ஆசை வரும். டக்குன்னு போய் மடியில போய் படுத்துப்பேன். மடியில வந்து தலையை வச்சுட்டோம் அப்படின்னா ஆனந்தமா இருக்கு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க விவகாரம் பண்ணிக்கிட்டே கோதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாய்க்குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, நாய்க்குட்டி படுத்துக்கிட்டு தலையை கோதிக்கிட்டு சொல்லுது. நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த நாய்க்குட்டிக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனந்தமா இருக்கு. யார் பாப்பா முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிறந்துச்சுன்னு தெரியல, இப்பதான் இறந்துருக்குமா இருக்கும், உடனே நாயா பிறந்திருக்கு. நாயா வந்து பாத்தீங்க அப்படின்னா மடியில வந்து படுத்துக்கு அம்மாவோட நினைப்புல. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கோடி ஜென்மங்கள் நாயா பூனையா மனுஷனா ஒவ்வொரு பிறவியை எடுத்துக்கிட்டு. அப்போ கீழான பிறவிகள் எதெல்லாம் இருக்கோ நம்ம மனுஷனுக்கு கீழா, அது எல்லாம் அனிஷ்ட பிறவிகள்னு பேரு, துக்க யோனிகள்னு பேரு, துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இச்சிங் வந்துச்சு, சொரிஞ்சிக்க முடியலையே. நம்ம கையால வந்து பாத்தீங்கன்னா முதுக சொரிஞ்சுக்கிறோம், இங்க சொரிஞ்சுக்கிறோம், எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இச்சிங் இருக்கும் அங்கெல்லாம். நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன், ஐயோ அதுக்கு எங்கேயாவது இச்சிங் வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன கஷ்டப்படுது. அது வாயால வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணுது நாய்க்கு. அப்ப பாப்பம் தானே அது. அது நினைச்ச மாதிரி நம்மள மாதிரி இருக்க முடியலன்னு உங்களால, நினைச்ச மாதிரி எதையுமே பண்ண முடியலையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாப்ப ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழான பிறவிகள் எல்லாம் அனிஷ்ட பிறவிகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தோட பலன் கிடைச்சதுன்னா, நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா அதை அனுபவிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சுகப்பிறவிகளா இஷ்ட பிறவிகள்னு பேரு. நம்ம இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய பித்ருலோகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பிறவிகள். அப்போ அனிஷ்டம் கீழே, இஷ்டமானது மேல, பரலோக பிராப்தி. அதுக்கப்புறம் மிஸ்ரம் புண்ணியமும் பாப்பமும் கலந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மனுஷ ஜென்மத்தை நம்ம எடுக்கிறோம். நம்ம மனுஷ ஜென்மத்துல யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சுகமும் துக்கமும் கலந்துதான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் சுகதுக்கம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை இந்த உலகத்துல. எலன் மஸ்கா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அமெரிக்கன் ட்ரம்பா கூட இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், இல்ல லோகத்துல இருக்க ஒரு பிச்சைக்காரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சுகதுக்கத்தை அனுபவம் பண்றதுக்காகத்தான் பிறந்திருக்கும், ரெண்டும் கலந்து. அப்ப 3 விதமான பிறவிகள் கிடைக்குது, சுகப்பிறவி, துக்கப்பிறவி, சுகதுக்கம் கலந்த மனுஷ பிறவி. எதனால கிடைக்குது? கர்த்திருவத்தோட நம்ம கர்மா பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றதுக்காக நமக்கு இந்த சுகதுக்கத்தை நான் போக்தாக்கி நான் பண்ண பாப்போம் தலையை அடிச்சுக்க வேண்டியதுதான். நான் பண்ண பாப்போம். எனக்கு எப்படி இந்த பகவத்கீதை எல்லாம் கிடைக்குது, எனக்கு எப்படி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கிடைச்சது, எனக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம் கேட்கறதுக்கு பாக்கியம், ஏதோ நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விஷயத்தெல்லாம் கேட்கிறேன். மற்றவங்களுக்குலாம் கிடைக்காதது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விசாரம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம புண்ணியசாலி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னும், நான் பாப்பம் பண்ண அனுபவிக்கிறேன் அப்படின்னு பாப்பத்துலையும் நமக்கு ரெண்டுத்துலயுமே போகம் சித்திக்குது. ஏன்? கர்த்திருவம் இருக்கிறதுனால போக்திருத்துவம். அந்த போக்திருத்துவம் என்ன பண்ணும்? சுகம் துக்கம். எங்க இருக்கு சுகம் துக்கம்? சுக துக்காதி லட்சணக எங்க என்னெல்லாம் இருக்கும், ஒரு கர்மத்தோட பலன் என்னெல்லாம் இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பலன் வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் ராகம் திவேஷம். இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுகானுசயி ராகக, துக்கானுசயி திவேஷக. ஒரு சுக அனுபவம் எனக்கு கிடைச்ச மாத்திரத்துல எனக்கு திரும்ப அந்த சுகம் வேணும், அந்த சுகம் எனக்கு வேணும், திரும்ப சுகம் வேணும்னு எனக்கு ஒரு ராகம் வருது, விருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம், ராகம் வருது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு துக்கத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்றோம், எனக்கு இது வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அந்த மனசுக்குள்ளார ஒரு தாட் வருது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ராக துவேஷம் அப்படின்னு பேர். சுகம் தரதுல ராகமும் துக்கம் தரதுல வந்து பாத்தீங்கன்னா துவேஷமும் நமக்கு இயல்பாவே மனசுக்குள்ளார தாட்டு நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. அப்போ சுகம் துக்கம் ராகம் துவேஷம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனையோட விளைவுகளா நம்ம என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கோடிக்கணக்கான ஜென்மங்கள் பிறந்து இருக்கும். எல்லாத்துக்கும் துக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய துக்கமா சொல்லப்பட்டிருக்கு. பெரிய துக்கம், மரண துக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய துக்கம். பிறக்கும் போது துக்கம், அதே மாதிரி இறக்கும் போதும் துக்கம். அதனால எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் என்ன இருக்கு அப்படின்னா, நான் இறந்து போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் சகல ஜீவராசிகள்கிட்டையும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா மரணத்தை அவாய்ட் பண்றதுக்கு ஏன் ட்ரை பண்றோம் எல்லாம் அப்படின்னா துக்கஸ்வரூபம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அபினிவேஷம், மரண பயம் அப்படின்னு பேரு.
அபினிவேஷம் அப்படின்னு பேர். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதை ஆசிரியம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா அவித்யா. அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு சித்த தர்மகா. இது எல்லாம் என்னது? சுக துக்காதி லட்சண சித்த தர்மகா. சித்தத்தோட தர்மம். சித்தத்தோட தர்மம்னா என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்னு இருக்கு. கிளேஷ ரூபத்வா. யோக சூத்திரம் ஏன் படிச்சு கொடுத்தேன்னு உங்களுக்கு மெதுவா இப்ப தெரிய ஆரம்பிச்சோம். கிளேஷங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள் அப்படின்னு பேரு. மனசுல இருக்கக்கூடிய தாட்டுக்கு பேரு கிளேஷங்கள் அப்படின்னு பேரு. மொத்தம் எத்தனை கிளேஷங்கள்? 5 கிளேஷங்கள் இருக்கு. 5 கிளேஷங்கள்ல ஒவ்வொன்னா சொன்னா என்னது? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. முதல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம், நான் தேகம் அப்படின்ற அகங்காரம். அவித்யா கண்ணுக்கு தெரியல, ஆனா எது கண்ணுக்கு தெரியுது? நான் தேகம்ன்ற அபிமானம் நமக்கு இருக்கா? ஆமா இருக்கு. அதான் ரெண்டாவது கிளேஷம்னு பேர். நான் உள்ள பேஸான தாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது தாட்டு. யாராவது நம்ம ஆண் நான் பெண்ணுன்னு மறந்துட்டு ஏதாவது பண்றோமா? நான் கர்த்தா அப்படின்ற எண்ணம் போயிடுச்சா? என்னைக்காவது போகணும்ல. எல்லாத்துலயும் நான் கர்த்தா கர்த்தான்ற எண்ணம் இருக்கா? அதான் பேஸ் தாட். அதுல இருந்தா நம்ம பண்ற எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கண்ணுக்கு தெரியாம ஒரு பேஸ் தாட்ட அகங்காரம் இருக்கு. அதுக்கு காரணமா அவித்யான்ற ஒரு பேஸ் இருக்கு. கண்ணுக்கே தெரியாத அவித்யான்னு ஒண்ணு, இக்னோரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அப்போ அவித்யா, அவித்யால இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து அடுத்தது வந்து ராகம் துவேஷம், ராகத்வேஷம், அதுக்கப்புறம் மரண பயம். மொத்தம் 5 கிளேஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பஞ்ச கிளேஷா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பேஸ் எது அப்படின்னா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். இந்த 4 கிளேஷங்களுக்கு ஆதாரம் எது அப்படின்னா லேண்ட் எதுனா அவித்யா. அவித்யான்ற லேண்ட்ல இருந்து தான் அகங்காரம், ராகம், துவேஷம், மரண பயம்ன்ற அபினிவேஷம் 4 கிளேஷங்கள் உண்டாகிறது. இது எல்லாம் எங்க சுவாமி உண்டாகுது அப்படின்னா இது எல்லாமே சித்த தர்மங்கள் அப்படின்னு பேர். சித்த தர்மம்னு அர்த்தம் சித்தத்தோட சுபாவம். சித்தம் தாட் ப்ராசஸ். எந்த தாட்டை எடுத்தீங்கனாலும் இந்த 5 வெரைட்டியில பண்ணலாம். எந்த தாட்டை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 5 வெரைட்டியா தான் தாட்ஸ் இருக்கும். அவித்யா எந்த விதமா இருக்கும்? ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிறது அவித்யா. நாம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லும் போதே நீங்க தப்பா விபரீதமா ஏதாவது கிரகணம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் அவித்யான்னு பேர். விவேகம் இல்லை, நான் சொல்றது என்ன சொல்றேன்ன்றது புரியாம அறகுறையா புரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் அவித்யா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் யார் தெரியுமா? நான் யாராவது சொல்றேன் பைத்தியமா இருக்கீங்களா? சரியான பைத்தியமா நீங்க அப்படின்னா என்ன எப்படி நீங்க பைத்தியம் சொல்லலாம்? நான் யார் தெரியுமா? நமக்கு ஒரு 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 வருதுல உள்ளுக்குள்ளார அப்ப அகங்காரம்னு பேரு. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா அப்படின்னு நமக்கு உள்ள அகங்காரம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இச்சை. எந்த தாட்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஃபேன் கொஞ்சம் திருப்பி வச்சா நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கு. ஏன் ஃபேனை திருப்பி வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஸ்வெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப ஃபேனை என்னோட காத்து இந்த பக்கம் வரும்போது எனக்கு நல்லா இருக்கு. ஏன் எனக்கு உள்ளார அந்த தாட்டு வருது? சுகத்துக்காக தாட். ஃபேனை திருப்பி வைக்கணும். அது கூடவே வந்து என்ன இருக்கு? எனக்கு துக்கம் வரக்கூடாது. ஸ்வெட்டிங் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா துக்கமா இருக்கு, எனக்கு ஸ்வெட்டிங் வரக்கூடாதுன்றதுக்காக. அப்ப நான் ஃபேனை திருப்பி வைக்கிறேன் அப்படின்னாவே 2 பர்பஸ் இருக்கு. சுகம் வேணும், துக்கம் வேணும். மனசுக்குள்ளார சதா காலமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் இந்த 2த்தையும் ஒன்னு அடையறதுக்கு ஒன்னு அவாய்ட் பண்றதுக்கு தாட்ஸ் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பேஸா ஒரு தாட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அபினிவேஷம் சொல்லக்கூடிய மரண பயம். ஒரு சின்ன 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 காரியங்கள் பண்றது கூட ஒரு ஆர்வ வாட்டர் நல்லா இருக்கும்ல, ஆர்வ ஒன்று வாங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைப்ல இருந்து தண்ணி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு தப்பா எடுத்து வயிறுலாம் கெட்டு போயிடும், அப்புறம் மரணம் சம்பவிச்சிடும். அப்புறம் கொசுவலை போட்டால் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொசு அடிச்சதுன்னா வந்து டெங்கு ஏதாவது மலேரியா அது மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னு என்ன பண்றது? இப்படி ஏகப்பட்டது. வெளியில வந்து போகக்கூடாது. வெயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமா இருக்கு. இது வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆயிடும்? பிரச்சனையாயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகக்கூடாது. இப்ப நீங்க யோசிக்கிறது எல்லா திங்கிங் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? எல்லா திங்கிங்க்கு பின்னாடியும் என்னன்னா மரண பயம். நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம திங்கிங் பண்ற எல்லாத்துலயும் பேஸா இருக்கிறது மரண பயம். எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவல் ஆகிறதுக்கு மட்டும்தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. மொத்த ஜீவனமும் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவலை பத்தின பேஸ் பண்ணி தான் திங்கிங் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இக்னோரன்ஸ், அது அப்புறம் நான்ற கர்த்தான்ற எண்ணம்,
அதுக்கப்புறம் விருப்பு வெறுப்பு மரண பயம், மொத்தம் 5 விஷயங்கள் இந்த சித்தத்துல தாட் ப்ராசஸா சதா இந்த 5 வெரைட்டி தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான தாட்ஸ் வருது. ஆனா அந்த ஆயிரக்கணக்கான தாட்ஸையும் இந்த 5 பேஸ்கெட்குள்ளார என்ன பண்ணிடலாம், வெரைட்டி பண்ணிடலாம். இதுதான் சித்தத்தோட தர்மம். இந்த சித்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷ ரூபத்வாத். இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, கிளேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், கிளிஷ்யந்தே இது கிளேஷாகா. கிளேஷம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம வீட்டுல எல்லாம் பிரயோகப்படுத்துவாங்க. இப்பெல்லாம் பிரயோகம் இருக்கான்னு தெரியல. எங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா எல்லாம் கேட்பேன், என்ன கிளேஷமா இருக்க, வீட்டுல சகஜமா இந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து யாரும் அந்த மணிப்பிரவாளம் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. இப்ப பிராமண வீட்டுல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பிரவாளம் இருக்கு. அது கூட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்க வீட்டுல எல்லாம் இருக்கா, கிளேஷம்லாம் பேசுறீங்களா? வீட்டுல கொஞ்சம் யாராவது கொஞ்சம் சொனங்கி இருந்தாங்கன்னாவே என்ன பண்ணுவாங்க, என்ன கிளேஷப்படுற, என்ன கிளேஷமா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. கிளேஷம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மனச்சஞ்சலம், துக்கம் அப்படின்னு அர்த்தம். மனசோட சஞ்சலம். நம்ம மதுரை பக்கம் திருச்சி பக்கம்ல நல்லாவே பிரயோகத்துல இருக்கு. வீடுகள்ல எல்லா வீடுகள்லயுமே கிளேஷம்ன்றத வார்த்தை பயன்படுத்துறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளேஷம்ன்றதுக்கு அர்த்தம் மனதை கஷ்டப்படுத்தக்கூடியது, துக்கப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த 5 விஷயங்களும் மனசுக்கு சதா வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்கறதுனால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பந்தோ பவதி. இது எல்லாம் பந்தம் என்று சொல்லப்படுகிறது. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் சொல்லக்கூடிய 5 விதமான எண்ணங்களும் சித்தத்தோட தர்மம்னு பேரு. இவைகள் எனது பந்தம் என்று சொல்லப்படுகிறது. தூக்கத்துல இதெல்லாம் இருக்கா? தூக்கத்துல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இல்ல? அவித்யா மட்டும் தான் இருக்கு தூக்கத்துல. தூக்கத்துல என்ன இருக்கு, ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம்ல, அதான் அவித்யா. நான் சுகமா தூங்குன, ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த ஒன்னும் தெரியலன்றது அவித்யா, அம்மா. அது மட்டும் தான் தூக்கத்துல இருக்கு. அப்போ வந்து நமக்கு காரியங்கள் அங்க இல்ல. காரிய நாசம் வந்து டெய்லி தூக்கத்துல நமக்கு ராகம் இல்ல, துவேஷம் இல்ல, மரண பயம் இல்ல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரமும் இல்ல. மந்திரம் சொல்லுது ரொம்ப தெளிவா, நான் திரும்ப திரும்ப பிறகுதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து அம்மா அம்மா இல்ல, அப்பா அப்பா இல்ல, சிங்கம் சிங்கம் இல்ல, சிங்கோ சிங்கோ நாஸ்தி, மசகோ மசகோ நாஸ்தி, ந மாதா ந பிதா, சாண்டாலோ சாண்டாலோ நாஸ்தி, பிராமணோ பிராமணோ நாஸ்தி, பிராமணன் பிராமணன் இல்லை, சாண்டாளன் சாண்டாளன் இல்லை, சிங்கம் சிங்கம் இல்லை, கொசு கொசு இல்லை, அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துக்குள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடியே இல்லை சாமி. ஜாகிரதத்துல இருக்கக்கூடிய பாடியும் இல்லை, சொப்பனத்துல இருக்கக்கூடிய பாடியும் இல்லை, எந்த கேரக்டரும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் டெய்லி காரிய நாசம். நமக்கு டெய்லி தூக்கத்துல என்ன இருக்கு, காரிய நாசம்னு பேரு. ஆனா காரணம் அவித்யாவா இருக்கிற காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. அவித்யா மட்டும் இருக்கு. வேக்கப் ஆகும்போது அந்த அவித்யால இருந்துதான், அம்மாவா இருக்கிற அவித்யால இருந்துதான் சூக்ஷ்ம தேகமும் ஸ்தூல தேகமும் டெய்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் கிடைச்ச மாத்திரத்துல என்ன ஆகுது, சூக்ஷ்ம தேகம்ன்ற அந்த கரணத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கும் போதே ஃபர்ஸ்ட் புத்தி வேக்கப் ஆகும் போதே நான் பரமஹம்சானந்தா, இன்னைக்கு காலையில நான் இந்த பாடம் கீதா எடுக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கலாமே, தூங்க முடியாது, சீக்கிரமே எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வரணும். அப்ப ஏன் என்னோட டியூட்டி, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கீதா எடுத்துக்கிட்டு இருக்கேன், அத்வைத்தம், நான் வந்து ஆம்பளையா இருக்கேன், நான் பொம்பளையா இருக்கேன், நான் இந்த சன்னியாசியா இருக்கேன், நான் கிரகஸ்தனா இருக்கேன். எப்போ தெரியுது, புத்தி வேக்கப் ஆனோன்னு, அந்த கரணம் வேக்கப் ஆனோன்னு தெரிய ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேக்கப் ஆனோன்னு, அந்த கரணம் வேக்கப் ஆனோன்னு முதல் தாட் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம். அகங்காரம் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ காலையிலேயே வந்து இவ்வளவு வெக்கையா இருக்கு, பரவாயில்ல இன்னைக்கு காலையில நல்லா இருக்கே, சில்லுன்னு இருக்கு அப்படின்னு காலையில எந்திரிக்கும் போதே நமக்கு வந்து கிளைமேட்டை பத்தின விருப்பு வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஐயோ ஸ்வெட்டிங்கா இருக்கு, தலையெல்லாம் ஈரமாயிடுச்சு, இந்த முடியெல்லாம் ரொம்ப முடியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இதை வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் வேற பண்ணிட்டேன், மொட்டை அடிக்க கூடாது அப்படின்னு. தேவையில்லாம சங்கல்பம் பண்ணிட்டோமோ, ஒரே ஈரமாயிடுது. இந்த மே மாசம் வந்துச்சு அப்படின்னாவே அவ்வளவுதான், ஸ்வெட்டிங் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஈரமாயிடுது, காலையிலே பிடிக்க மாட்டேங்குது. அப்ப காலையில் எந்திரிக்கும் போதே என்ன ஆயிடுது, வெறுப்பு. என்ன சனியா இப்படி இருக்க கிளைமேட்டு, என்ன சனியா இப்படி இருக்க கிளைமேட்டு ஆரம்பிச்சோம். அப்ப முதல்ல அகங்காரம், ரெண்டாவது ராகத்வேஷம் வந்ததுக்கு பிறகு பேசிக்கா இருக்கிறது எல்லா மரண பயம் ஆதாரமா இருக்கிறது எல்லா காரியங்கள்லயும் நம்ம பண்றது.
காலைல எந்திரிக்கும் போதே நேற்று கீழே கொசுவலை தடுக்கி கீழே விழுந்துட்டேன், இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? காலையில எந்திரிக்கும் போதே வேக்கப் ஆனோடனே ஃபர்ஸ்ட் தாட், இன்னைக்கு ஒழுங்கா கொசுவலையில கால் மாட்டாம ஒழுங்கா இறங்கி போகணும். ஏன் விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிட போகுது? மரணம். விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மரணம். ஏதாவது கொசு கடிச்சதுன்னா என்ன ஆகும்? மரணம். எல்லா துக்கங்களுக்கும் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரண பயத்துல இருந்து தான் நம்ம பாத்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்ப எந்திரிச்ச மாத்திரத்திலேயே நமக்கு பாத்தீங்கன்னா 5 விதமான கிளேஷங்களும் இந்த மனசுக்குள்ளார பாத்தீங்கன்னா பிரவாகமா ஸ்டார்ட் ஆயிடும். எந்திரிக்கும் போதே ஸ்டார்ட் ஆயிருது அப்படின்னும் போது நாள் ஃபுல்லா தூங்குற காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. சொப்பனத்துக்குள்ளார அங்கேயும் ஒரு பிரபஞ்சம் போயிட்டே இருக்கு. அங்கேயும் பயப்படுறோம், அங்கேயும் இச்சப்படுறோம். ராகம், துவேஷம், மரண பயம், இது எல்லாம் சொப்பனத்திலையும் இருக்கு. திரும்ப டீப் ஸ்லீப் போகும்போது எதுவுமே இல்லாம தூங்கிடுவோம். அப்ப டெய்லி நமக்கு பாத்தீங்கன்னா காரிய நாசம் நடக்குது. ஆனா அவித்யான்ற காரணம் அந்த இடத்துல இருக்கு. ஆயிடுச்சா? அப்போ இதுதான் பந்தம் என்று சொல்கின்றோம். எப்ப பந்தம் அப்படின்னா சித்தம் வேக்கப் ஆயிடுச்சு. சித்தத்துல சதா காலமும் இந்த 4 பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷன், பஞ்ச கிளேஷங்கள் இருக்கு. இதான் பந்தம். இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல சரியா சொல்ல மாட்டாங்க ஜி பந்தம் என்னன்னு, கிளியரா படிச்சுக்கணும். தஸ்ய நிவாரணம் ஜீவன் முக்தி. இதோட நிவாரணம் எதுவோ அதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு பேர். இதை இப்ப நான் சொன்னது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க விவேக சுடாமணி 169, 170, 171 3 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை மனசுல நல்லா நீங்க போஸ்ட் போட்டு ஒட்டிங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்க கண்ணில் படுற மாதிரியே போகும்போது வரும்போதெல்லாம் இந்த 3 ஸ்லோகங்களை படிச்சுக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமா, விவேக சுடாமணிலேயே இருக்கு கோணாம பந்தா அப்படின்னு கேள்வி. அங்க நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கு. இதே கேள்விகள் அங்கேயும் இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா மனசு எங்க இருக்கோ அங்க பாத்தீங்கன்னா தாட் இருக்கும். தாட் இருந்துச்சுனாவே அந்த தாட்ல 4 விதமான தாட்ஸ் இருக்கு. பேஸா இருக்கிற 5 அவித்யா. 5 தான் பாத்தீங்க அப்படின்னா கிளேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் பந்த ரூபம். அதுல இருந்து நிவாரணம் அடைகிறது எதுவோ அதுதான் ஜீவன் முக்தி. சிம்பிளானது. யோக சாஸ்திரம் ஃபுல்லா இதுக்குள்ளார வந்துருக்கு. ஆமா, ததாபாவே ததஹானம், ததாபாவே ததஹானம். இது எல்லாம் இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு பேரு. யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா இப்படியே சூத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா நீங்க பாத்துங்க. நான் நிறைய அங்கங்க நான் ஸ்லோகங்கள் சொல்றேன், நான் சூத்திரங்கள் சொல்றேன், எடுத்து பாத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஜீவன் முக்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு இருந்தா அந்த இடத்துல பஞ்ச கிளேஷங்கள் இருக்கு. மனசு இல்லைன்னா அந்த கிளேஷங்கள் 5ம் இல்லை. கிளேஷங்கள்னா என்னது? தாட் ஃபார்ம். அந்த தாட்டு தான் உங்களுக்கு சுகம்ன்ற தாட்டு, துக்கம்ன்ற தாட்டு, அகங்காரம்ன்ற தாட்டு, மரண பயம்ன்ற தாட்டு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா தாட்டு மட்டும்தான். இந்த தாட்டு இல்லாத இடம் பாத்தீங்கன்னா தூக்கம். தூக்கத்துல நமக்கு டெய்லி டெம்பரவரியான மோட்சம் நமக்கு இருக்கு. மோட்சமும் தூக்கமும் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா காரிய நாசம் மட்டும் தான் நடக்குது. காரணம் அப்படியே இருக்கு. மூல காரணமா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நம்ம ஜனிச்சுக்கிட்டே திரும்ப காலையில வேக்கப் ஆகிட்டே இருக்கும். இதே காரண நாசமும் நடந்துச்சுன்னா அவித்யாவும் நாசமாச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? மோட்சம். திரும்ப நம்ம ரிட்டர்ன் இந்த பாடிக்கு வரவே மாட்டோம். ஒரு சொரூபத்தை அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப பாத்தீங்கன்னா இந்த ஜீவனம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நிவாரணம்ன்றது பஞ்ச கிளேஷங்கள்ல இருந்து நிவர்த்தி ஆகிறது தான் ஜீவன் முக்தி. இதுதான் ஜீவன் முக்தி. இது லட்சணத்தை நல்லா வச்சுங்க. இனிமே ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். நனு அயம் பந்தக கிம் சாட்சினோ நிவாரியதே. ரொம்ப முக்கியமான கேள்விகள், ரொம்ப டெக்னிக்கலானது. ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறார். சந்தேகம். பூர்வ பக்ஷியா இருக்கிற சிஷ்யன் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். சுவாமி இந்த பந்தம் சொல்றீங்களே யாருக்கு சுவாமி? நம்ம கீதா கிளாஸ்ல ஒருத்தர் செந்தில்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். இதுதான் கேட்டார், யாருக்கு பந்தம்? இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமான கேள்வி. பாத்தீங்கன்னா இந்த கேள்வி யாருக்கு பந்தம்? ஆத்மாக்கு பந்தமா இல்ல சித்தத்துக்கு பந்தம்? அதான் இங்க கேள்வி கேக்குது. பந்தக கிம் சாட்சினோ நிவாரியதே. சாட்சின்றதுக்கு அர்த்தம் என்னது? ஆத்மானு பேர். ஆத்மானா என்னது? நான். இப்ப பாத்தீங்கன்னா பந்தம் என்னிடமிருந்து பந்தம் நிவர்த்தி பண்ணப்படுகின்றதா? முதல் கேள்வி.
நான் உங்களுக்கு லிட்ரேஷன் பண்ணிருக்கிறது இன்னும் நீ கூட ஃபைனா பண்ணிக்கலாம். என்னிடமிருந்து இந்த பந்தம் நிவாரணம் செய்யப்படுகின்றதா? முதல் கேள்வி, முதல் சந்தேகம் கேட்கிறான். இரண்டாவது, கிம்பா சித்தாத்து, அல்லது சித்தத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா பந்தம் நிவாரணம் செய்யப்படுகிறதா? அப்ப கேள்வி என்ன கேள்வி? கேள்வியை டைரக்டா புரிஞ்சுங்க. எனக்கு பந்தமா இல்ல சித்தத்துக்கு பந்தமா? எனக்கு பந்தமா இல்ல சித்தத்துக்கு பந்தமா? ஏன்னா கிளேசங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம், சித்த தர்மம் தானே பார்த்திருக்கோம். சித்த தர்மகா சித்த தர்ம கிளேஷ ரூபத்வா, சித்த தர்மக கிளேஷ ரூபத்வாதுன்னு போனல இதுலயே பார்த்திருக்கோம். சித்தத்தோட தர்மம் தான் பஞ்ச கிளேஷங்களும், ஆத்மாக்கு கிளேஷங்கள்லாம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பந்தமா, என்கிட்ட இருந்து பந்தம் நிவாரணம் செய்யப்படுதா, அல்லது சித்தத்திலிருந்து பந்தம் நிவாரணம் செய்யப்படுகிறதா? ரெண்டு கேள்வி கேட்ட மாத்திரத்துல ந த்விதீயா என்ன ஆத்யா. முதல் பாத்தீங்கன்னா இல்ல. முதலுக்கு என்னது, ஆத்மாவிலிருந்து பந்தம் நீக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஆத்மாவிலிருந்து பந்தம் நீக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா ஆத்மா நித்திய முக்தா. நம்ம பாத்தீங்கன்னா அசங்கோயம் புருஷக அப்படின்னு கீதால சொல்லியிருக்கோம். 15வது சாப்டர்ல சொல்லும்போது, இல்ல உபனிஷதங்கள்ல சொல்லும்போது ஆத்மாக்கு லட்சணம் சொல்லும்போது சொல்லுது அசங்கக அப்படின்னா சித்தத்தோடு எந்த சம்பந்தமும் ஆத்மாக்கு இல்லை. ராக துவேஷம் அபினிவேஷம் இது மாதிரி கிளேஷங்கள் எதுவுமே இல்லாதது ஆத்மா. ஆத்மான்றது பாத்தீங்கன்னா நித்திய முக்த ஸ்வரூபா. ஆத்மா பாத்தீங்கன்னா சதா முக்தனா இருக்கிறது, என்னைக்குமே அதுக்கு பந்தம் வந்ததே இல்லை. பந்தம் வந்தாதானே அதை நிவர்த்தி பண்ண முடியும். அப்ப அதனால முதல் கேள்வியை பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு, ந ஆத்யா சமாதானம் சொல்றாரு. அதுல முதலாவது பட்சம் பாத்தீங்கன்னா பொருந்தாது. எது முதலாவது? ஆத்மால இருந்து பந்தத்தை நிவாரணம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு தத்துவஞானேன ஏவ நிவாரி தத்வாத். ஆத்மால பாத்தீங்கன்னா பக்கத்துல எழுதிங்க, ஆத்மா நித்திய முக்தனாக இருப்பதால் பந்தம் அதுக்கு இல்லவே இல்லை. இருந்தாதானே அதை நிவர்த்தி பண்ண முடியும். அப்போ ஆத்மால இருந்து பாத்தீங்கன்னா பந்தம் நிவர்த்தி ஆகாது. தத்துவ ஞானத்தினால தான் ஆத்மாவின் மேல கல்பிக்கப்பட்ட பந்தம். இப்ப நல்லா புரிஞ்சுக்க, நான் பந்தன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, நான் ஐயோ நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் சாமி, நான் பாத்தீங்கன்னா ஐயோ தவிக்கிறேன் சாமி, என்ன நீங்க ஈஸியா பாடம் எடுத்துட்டு போயிடுறீங்க, நான் தானே அவஸ்தப்படுறேன், எனக்கு தானே தெரியும். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட், ஒரு பக்கம் புள்ள, ஒரு பக்கம் பேர குழந்தை, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொண்ணு, ஒரு பக்கம் இந்த சரீரம், ஒரு பக்கம் சொசைட்டி, எல்லாம் பிடிச்சி பாடா படுத்துது. நீங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு நீ ஆத்மா பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சாமி, நீங்க பாட்டுக்கு சன்னியாசி ஆயிட்டீங்க, ஃப்ரீயா இருக்கீங்க. நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, உண்மைதானே கிரகஸ்தர்களோட பாடு ரொம்ப கஷ்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சம்சாரியா நான் தானே இருக்கேன். நிவாரணம் எங்க யாருக்கு தேவைப்படுது? ஏன்ட்ட இருக்கிற பந்தம் நிவாரணம் ஆகணும்னு தானே நம்ம நினைக்கிறோம். வாஸ்தவம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்கு மேல இருக்கக்கூடிய பந்தம் கல்பனா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பந்தம் நித்தியமா இருந்துச்சுன்னா 3 காலத்திலும் இருக்க வேண்டும். ஜாகிரதத்துல இருக்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு கேன்சர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டோ கேன்சர் பேஷண்ட்டோ சொப்பனத்துக்கு போனா அந்த ப்ராப்ளம் இருக்குமா இருக்காதா? அங்க வேற ப்ராப்ளம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பேய் துரத்தும், நாய் துரத்தும், வேற எதையாவது நடந்துகிட்டு இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா இங்க மகா பாப்பியா இருப்பான், பிச்சைக்காரனா இருப்பான். சொப்பனத்துல பாத்தீங்கன்னா மகா ராஜாவா இருப்பான், பெரிய ராஜாவா இருப்பான், அரியாசனத்தை உட்கார்ந்து இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனீங்கன்னா பாடியே இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தம் அப்படின்னு நம்ம ஜாகிரதத்துல அனுபவிக்கிறதோ அந்த பந்தம் எந்த ஒரு விஷயமும் சொப்பனத்துல இல்லை. சொப்பனத்துல அனுபவிக்கிறது எதுவுமே ஜாகிரதத்துல இல்லை. இந்த ரெண்டுத்திலையும் அனுபவிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்ல இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே போறது. எது போகுதோ அது பொய்யானது. இதுல யாரு இருக்கா? 3த்துலயும் யாரு இருக்கா? நான் இருக்கேன். இந்த 3த்துல யாரு இருக்கா? நான் இருக்கேனா? ஆமா, நான் இருக்கேன். இந்த நான் பாத்தீங்கன்னா இந்த நானுக்கு மேலதான் ஜாகிரத தேகம், சொப்பன தேகம், அதுக்கப்புறம் சுசுப்தியில ஒண்ணும் தெரியலன்ற காரண தேகம்ன்ற அவித்யா.
இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு மீது கல்பிதம். அப்ப கல்பனையை வந்து நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மால இருக்கக்கூடிய கல்பனையை நீக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொய்யறிவுனால நமக்கு என்ன உண்டாயிருக்கு, மித்யா ஞானத்தினால அஜானத்தினால நமக்கு என்ன உண்டாயிருக்கு, நான் பந்தன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சம்சாரி, நான் பந்தன், எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா காணல் ஜலம் மாதிரி, கைத்துக்கு மேல பாம்பு பார்க்கிற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பயப்படுறோம். நானுக்கு மேல இந்த தேகத்தெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு வந்து துக்கம் உண்டாகுது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா தத்துவ ஞானேன ஏவ நிவாரி தத்வாத். கைத்த பார்த்து பாம்பு மயம் என்ன ஆயிடும், போயிடுமா? நீங்க பாம்பு பாம்புன்னு பயந்துகிட்டே இருந்தீங்க. எப்ப வந்து பாத்தீங்கன்னா லைட்டை போட்டோன்னு, லைட்டு போட்ட மாத்திரத்துல கயிறு தெரிஞ்சிருச்சு. கயிறு தெரிஞ்ச மாத்திரத்துல அந்த க்ஷணத்திலேயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கயிறு தான். கயிறு தெரிஞ்சா அதுக்கு பேர் தத்துவ ஞானம்னு பேரு, யதார்த்தம்னு பேரு. கயிறு தெரிஞ்ச மாத்திரத்துல பாம்பு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. பாம்பு போன மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம் போயிடுச்சு. அப்போ ஒரு தத்துவ ஞானத்தினால என்ன நடக்கும், நான் அப்படின்ற எனக்கு ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா நான் தேகமில்லை, இதுதான் ஞானம். நான் சூக்ஷ்ம தேகம் இல்லை, நான் ஸ்தூல தேகம் இல்லை, நான் காரண தேகமும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தேகங்களுக்கும் ஆதாரமா இருக்க, என் மேல இந்த 3 தேகங்களும் கல்பனை செய்யப்பட்டிருக்கு, அத்தியாரோபம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தத்துவ ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா, நான் அப்படின்ற ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா யதார்த்த ஞானம், அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா போகுது. அப்ப ஆத்மாவுக்கு மேல வந்து ஆத்மால இருந்து நிவாரணம் இல்லை, ஆத்மா எப்பவுமே முக்த சுபாவமா தான் இருக்கு. அப்ப பந்தம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பந்தம் பொய்ன்னு எப்ப தெரியும், தான் யதார்த்தமா தான் சச்சிதானந்தம் தேகம் இல்லாதவன் எப்ப தெரியுதோ அப்ப பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அப்ப தத்துவ ஞானத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா பந்தம் போகும். பந்தம் யதார்த்தம் இல்லை, வாஸ்தவம் இல்லை. அப்ப ஆத்மால இருந்து பந்தம் போகாது, இது முக்கியமானது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ந த்விதீய, ரெண்டாவது பட்சமும் பொருந்தாது. ரெண்டாவது பட்சம் என்னது, சித்தத்திலிருந்து பந்தம் நிவர்த்தி பண்ணப்படுதா அப்படின்னு. சித்தத்துல இருந்து எதுக்கு பந்தம் நிவர்த்தி ஆகணும், தேவையே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம்ன்றது ஜடமா சேத்தனமா? சித்தத்துக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சித்தத்துக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஐயோ நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சித்தம் சொல்லுதா இல்ல நம்ம சொல்றோமா? நம்ம தானே சொல்றோம். நான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸோட இருக்கேன் அப்படின்னு நம்ம தானே சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாம் எங்க இருக்கு? தேகத்துல ப்ராப்ளம், மனசுல ப்ராப்ளம், இந்திரியங்கள்ல ப்ராப்ளம், புத்தியில ப்ராப்ளம், எல்லாத்துலயும் ப்ராப்ளம் இருக்கு. ஜெகத்துல ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸா நான் தான் சொல்றேன், நான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, வெயில் ரொம்ப கடுமையா இருக்குங்க, வெளியிலே போக முடியல, ஐயோ அனல் அடிக்குது பாருங்க, அப்படியே காத்து இங்கே அடிக்குது, ஆனால் வெளியில இருக்கு இங்கே அடிக்குது, அனல் அடிக்குது, கதவு மூடி வச்சா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ப்ராப்ளம் எனக்கு. அப்ப யாரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா அப்படின்னா ப்ராப்ளம் வெளியில இருக்கு. தேகம், இந்திரியம், ஜெகத்து எல்லாத்துலயும் இருக்க ப்ராப்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஜடம். எந்த வெயிலும் சொல்லல, எனக்கு ரொம்ப வெயில் அடிக்குதுங்க, எனக்கு கொஞ்சம் ஏசி போடுங்க சொல்லல. இந்த தேகம் சொல்லல, மனசு சொல்லல, புத்தி சொல்லல. யார் சொல்றா? நான் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஜடத்துக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. ஏன்னா ஜடத்துக்கு தெரியவே தெரியாது. ஜடத்துக்கு நான் பந்தமா இருக்கணும் தெரியாது, நான் வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடையணும்ன்ற அறிவும் அந்த ஜடத்துக்கு இல்லை. அதான் ஜடம்னு பேர். ஆனா எங்க ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கிளியரா சொல்றோம், அந்யோன்ய அத்தியாசக அப்படின்னு சொல்றோம். பிரம்மசூத்திரத்துல முதல் பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு பேரு. முதல் பிரம்மசூத்திரத்தோட அவதாரிக்கா சம்பந்த பாஷ்யத்துக்கு பேரு அத்தியாச பாஷ்யம்னு பேரு. என்ன அப்படின்னா ஒண்ணுக்கு மேல ஒன்ன ஏத்தி வைக்கிறது தான் இங்க ப்ராப்ளம். அத்தியாசம்னு பேரு. அவித்யாக்கு இன்னொரு பேரு அத்தியாசம்னு பேரு. டெக்னிக்கலா அவித்யாக்கு என்ன பேரு? அத்தியாசம். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அரை இருட்டு. அரை இருட்டுல வந்து நம்ம என்ன பண்றோம், கைத்துக்கு மேல கயிறு என்ன ஆகுது, அரை இருட்டுனால மறைஞ்சு போச்சு. ஃபுல்லா மறைஞ்சுதா? இல்ல, பாதி மறைஞ்சி பாதி இருக்கு. பாதி கயிறு மறைஞ்சி பாதி கயிறு தெரியுது.
அந்த ஷேப் அந்த லென்த் மட்டும் தெரியுது, ஆனா அது கயிறுன்னு தெரியல. அதோட ஷேப் ஏதோ ஒன்று கிடக்குது, ஒரு ஷேப் தெரியுது, எவ்வளவு லென்த்ன்றது தெரியுது, எவ்வளவு திக்னஸ் தெரியுது, ஆனா அது கயிறுன்னு தெரியல. கயிறுன்றது மறைஞ்சு போயிருக்கு ஆஃப் லைட்ல. அந்த ஆஃப் லைட்ல மறைஞ்ச மாத்திரத்துல அதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்புன்ற ஒண்ணு ஆரோப்பமாகுது. ரெண்டு காரியம் நடக்கணும். ஒண்ணு அதிஷ்டானம் மறைக்கப்படணும், அதிஷ்டானம் மறைஞ்சோன அதுக்கு மேல ஆரோப்பம் ஒண்ணு நடக்கணும், சூப்பர் இம்போஸ் ஒண்ணு நடக்கணும். எது மறைக்குதோ ஆவரணம்னு பேரு, அதுக்கு என்ன பேரு? அத்தியாசம்னு பேரு, அவித்யான்னு பேரு. முதல்ல அந்த ஆஃப் லைட் இருக்குல்ல, ஆஃப் லைட் தானே மறைக்குது. ஆஃப் லைட் இல்லைன்னா என்ன, அது கயிறு தெரிஞ்சிருமே. அப்ப அந்த ஆஃப் லைட் தான் என்ன பண்ணுது? கைத்த மறைச்சுது. அந்த கைத்த மறைச்ச மாத்திரத்துல அந்த கைத்துக்கு மேல நம்ம பாம்பை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் சரீரம் இல்லாத நான் தூக்கத்துல அப்படிதான் இருந்தேன். என்னோட சுபாவம் நான்றது பாத்தீங்கன்னா சரீரம் இல்லாதவன் நான். இந்த சரீரம் இல்லாத நானுக்கு மேல ஒரு ஒன்னும் தெரியலன்ற ஒரு அவித்யா இருக்குல்ல, ஆஃப் லைட். அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்தை கைத்துல பாம்பு பாக்குற மாதிரி ஸ்தூல சூக்ஷ்ம தேகத்தை ஏத்தி வச்சிருச்சு. ஏத்தி வச்ச மாத்திரத்துல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நானோட ஸ்தூல தேகம் நான், சூக்ஷ்ம தேகம் நான், காரண தேகம் நான் அப்படின்னு 3 தேகங்களையும் நான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப கைத்த கயிறும் பாம்பும் வித்தியாசம் தெரியாம என்ன ஆயிடுச்சு? கைத்துக்கு மேல பாம்பு சிங்க் ஆகி போச்சு. கயிறு தெரியல, தனியா தெரியல. கயிறு தனியா பாம்பு தனியா எனக்கும் பார்க்க முடியாது. கயிறை பாத்தீங்கன்னா பாம்பு தெரியாது, பாம்பை பாத்தீங்கன்னா கயிறு தெரியாது. ஏதாவது ஒண்ணுதான் பார்க்க முடியும். அப்ப என்ன ஆயிடுச்சு? கயிறோட இந்த பாம்பு என்ன ஆயிடுச்சு? சிங்க் ஆயிடுச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நானோட என்ன ஆயிடுச்சு? இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் காரண தேகம் இந்த 3 பாத்தீங்கன்னா நான்ற அதிஷ்டானத்தை மறைச்சு இந்த 3 தேகங்களும் சிங்க் ஆயிடுச்சு. தாதாத்மிய பாவம்னு பேர். காலையில கூட பாஷ்யத்துல பார்த்திருக்கோம். தாதாத்மியம்னா நான் தேகம் அப்படின்னு ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டோம். அப்படி கலந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்தி சாரூபியம் இதரத்திர யோக சூத்திரத்துல இருக்கு. இந்த திரஷ்டா திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து யோக சூத்திரத்துல முக்கியமான சூத்திரம். திரஷ்டாவா இருக்கிற நான், சாட்சியா இருக்கிற நானும் வெறும் பார்வை மாத்திரம் தான் நான். திரஷ்டா திருஷி மாத்திர சுத்தோ அப்பி பிரத்யானு பஷ்யக. யோக சூத்திரம் தான் ஒவ்வொன்றா சொல்ல போறேன் நான், யாருக்கெல்லாம் முடியுமா புரிஞ்சுங்க. அப்ப பாத்தீங்கன்னா திரஷ்டான்ற நானும் சாட்சியா இருக்கிற நானும் இதெல்லாம் திருஷ்யம். இந்த ஸ்தூல தேகம் திருஷ்யம், சூக்ஷ்ம தேகம் திருஷ்யம், காரண தேகமும் திருஷ்யம். ஜாகிரதத்துல கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நல்லா என்னோட அலங்காரம் பண்ணிக்கிறேன். நல்லா டெய்லி வாஷ் பண்ணும் போது சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்றேன், ஹேர்ல இருந்து கால் வரைக்கும். அப்ப நான் பாக்குறேன்ல, என்னோட தேகத்தை நான் பாக்குறேன், இந்திரியங்களை நான் பாக்குறேன், மனசை நான் பாக்குறேன், புத்தியை நான் பாக்குறேன், என்னோட பிராணனை நான் பாக்குறேன். தூக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றேன்? ஒன்னும் தெரியலன்றதையும் நான் பாக்குறேன். அப்ப இது எதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம் நான் இல்லை, சூக்ஷ்ம தேகம் நான் இல்லை, பார்க்கப்படுவது. அதே மாதிரி காரண தேகமா இருக்கக்கூடிய ஒன்னும் தெரியலன்றதையும் நான் பார்க்கிறேன். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பார்க்கின்ற இவைகளை பார்க்கின்ற நான், திரஷ்டான்ற நான், திருஷ்யமா இருக்கிற ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிட்டேன். ஒன்னாக்கின மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் சம்சாரம்னு பேர். ஹேய ஹேத்து. சம்சாரத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்குனது. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா இதரேத்தர அத்தியாசம் அப்படின்னு பேர். இதரேத்தர அத்தியாசம்னு பேர். ஒண்ணுக்கு மேல ஒன்ன சிங்க் பண்ணிட்டோம். அத்தியாச பாஷை எடுக்கிறேன். அத்தியாச பாஷை எடுத்தா உங்களுக்கு யோக சூத்திரமும் பாத்தீங்கன்னா நம்ம பேசுறதெல்லாம் கிளியரா தெரியும். நான் எடுக்கிறேன் மெதுவா எடுக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் சம்சாரத்துக்கு காரணம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 விதமான அத்தியாசம் சொல்லுவோம். தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம் அப்படின்னு 2 டெக்னிக்கலாவே போட்டோம். தர்மி அத்தியாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நான் அப்படின்ற ஒரு நிர்குண நிராகாரமா சுத்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிற இந்த நான் தர்மி, ஒரு தர்மி. அப்புறம் சித்தம், இந்த புத்தி மனசு இந்திரியம் இந்த தேகம் எல்லாம் இன்னொரு தர்மி. இதெல்லாம் தர்மி. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் தேகம் அப்படின்னு இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா சிங்க் பண்ணி, இதுக்கு பேர் என்ன பேரு? நான் தேகம்.
எல்லாரும் வந்து போட்டோ காட்டுறோம்ல, ஆதார் ஆதார் இருக்கா, ஆதார் நான் தான். போட்டோ பாருங்க, என் போட்டோவை நல்லாவே எடுக்கல, என் போட்டோவை நல்லாவே எடுக்கல. அப்புறம் இதை கிழிச்சு போட்டு புது போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணு, வேற யாரும் மாதிரி இருக்குல்ல நம்ம போட்டோ. ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் கண்டிப்பாக. ஓட்டர் சைடில் கூட நல்ல போட்டோ கொடுத்தேன், அவன் பார்த்தா என் போட்டோ மாதிரியே இல்லை. இப்போ போனால் வந்து நாளைக்கு ஓட்டு போட போனால் நீங்கள் இல்லையோ சாமி அப்படின்ட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல கிளியர் போட்டோ தான் கொடுத்து அவன் மட்டமாக பண்ணுறான் காரியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மன்னு யாரை நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மன்னு தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் தேகம் அப்படின்னும் போது இதுக்கு பேர் என்ன பேருனா தர்மி அத்தியாசம்னு பேர். ஒரு தர்மியா, ஒரு நான்ற தர்மிக்கு மேல, தர்மத்தை உடையவன் தர்மி, ஒரு நான்ற தர்மி சச்சிதானந்தமா இருக்கிற நானுக்கு மேல இந்த தேகம்ன்ற தர்மி பிறந்து இறந்து போகக்கூடிய பஞ்சபூத்தங்களாலான இந்த தேகம்ன்ற தர்மிய சிங்க் பண்ணிட்டேன். சிங்க் பண்ணோன்னு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களாச்சு, தர்மி அத்தியாசம் பண்ணோன தர்ம அத்தியாசம் கூடவே நடக்குது. தர்ம அத்தியாசம்னா என்ன அர்த்தம், தர்மிகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாத்தையும் ஏற்றி தலையில மேல வச்சுக்கிறது. தேகம்ன்ற தர்மிகிட்ட இருக்கிற தர்மங்கள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் என்னாச்சு, பஞ்சபூத்தங்களால் ஆனது, பிறந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துச்சு, மாற்றத்தை அடைஞ்சது, க்ஷீணமாயிட்டே போகுது, ஒரு நாள் இறந்து போகும். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து, இதெல்லாம் இந்த தேகத்துக்கு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தேகத்துல சம்பவிக்கிற தர்மங்களை எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இதான் தர்ம அத்தியாசம்னு பேர். ஏன் தர்ம அத்தியாசம் நடந்துச்சு, ஏன் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. யாருக்கு, எனக்கு தான். எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழி விழுந்து போச்சு, நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு என்னோட கண்ணம். யாரோட கண்ணம், நான் எப்படி தெரியுங்களா இருந்தேன், எவ்வளோ தேஜஸ்வியாக இருந்தேன்னு தெரியுங்களா, போச்சு, எல்லாம் போச்சு. இந்த சுகர் அனுகிரகம் பண்ணி எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு. யாரோட ஐஸ்வர்யம், என்னோட ஐஸ்வர்யத்தெல்லாம் போயிடுச்சு. யார் கொடுத்தா, சுகர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. யாருக்கு, எனக்கு போச்சா இல்ல தேகத்துக்கு போச்சா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிங்க் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், எனக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு பிபி வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு இப்படி ஆகி போச்சு, எனக்கு அப்படி ஆகி போச்சு. ஒன்றும் ஆகலப்பா, உனக்கு ஆகல. இது எல்லாம் தேகத்துக்கு நடக்கிறது. தேகத்தோட தர்மங்கள் எல்லாத்தையும் எனக்கு நடக்கிறதா பார்க்க. அதுக்கப்புறம் நான் இந்திரியம் அப்படின்னு நான்ற தர்மிக்கு மேல இந்திரியன்ற தர்மியை தூக்கி மேல வச்சுட்டு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்ணு தெரிஞ்சுது, சில சமயம் நல்ல கண்ணு தெரியுது, சில சமயம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. சுகர் அதிகமா ஆச்சுன்னா இப்ப நல்லா தெரியுது, காலையில சரியா தெரியாம இருந்துச்சு. அப் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு. எனக்கு சரியா கண்ணு தெரியுது, சரியா கண்ணு தெரியல. எனக்கா இல்ல கண்ணுக்கா? நம்ம என்ன பண்றோம், எனக்கு தெரியல, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப எனக்கு காது, 2 காதும் நல்லா கேட்குதுங்க, கொஞ்ச நாள் கேட்காம இருந்துச்சு, இப்ப நல்லா காது கேட்குது. எனக்கு கேட்குதா இல்ல வந்து காதுக்கு கேட்குதா? காதுக்கு கேட்குது. அதை நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு மேல ஏற்றி வச்சுட்டேன். அப்ப இந்திரியங்களோட தர்மங்களை எல்லாத்தையும் ஏற்றி எனக்கு மேல வச்சுட்டேன், தர்மங்களை எல்லாத்தையும். அதுக்கப்புறம் மனசுன்ற தர்மி, நான்ற தர்மி, இந்த ரெண்டும் சிங்க் ஆனதுனால மனசுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் தூக்கி நான் எனக்கு மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மனசு டிப்ரெஷனா இருக்கா, இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சரியாயிடும், வேற மாறிடும். நேற்று நல்லா தானே இருந்துச்சு, ஆமா நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் நல்லா இருந்துச்சு, இப்போ ஏன் நல்லா இருக்கு, ஏன் நம்ம கெட்டு போச்சு? வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆதி பௌதிகம் சரியா இல்லை, டிப்ரெஷனா இருக்கு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என் உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டிய ஆக்சிஜன் சிந்தனை சரியா போகல. அதனால மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைட்டா இருக்கு. அதனால மனசு இறுகின மாதிரி தெரியுது எனக்கு. யாருக்கு தெரியுது? மனசுக்கு. எனக்கு ஒண்ணும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா சூப்பர், ஆமா சரியாயிடும், கொஞ்ச நேரத்துல சரியாயிட போகுது அப்படின்ட்டு விட்டு போயிடலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயோ மனசு டிப்ரெஷனா இருக்கே அப்படின்னு மனசு தூக்கி நம்ம மேல வச்சுக்கிட்டு மனசு பண்ற சேட்டைகள் எல்லாத்தையும் நமக்கு நடக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கிட்டு. அப்புறம் புத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது தெரியும், இது தெரியாது, எனக்கு இது தெரியும், இது தெரியாது, எனக்கு இது தெரியும், இது தெரியாது. எதுக்கு தெரியாது? புத்திக்கு தெரியாது. புத்திக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியும், புத்திக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, புத்தியோட என்ன கனெக்ட் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட தர்மங்கள் எல்லாத்தையும் என் மேல ஏற்றி வச்சுக்கிட்டு இது பண்றேன்.
அப்ப 2 விதமான அத்தியாசம் சொல்றோம். தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம். நானா இருக்கிற நானை விட்டுட்டு நானுக்கு மேல இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் ஏற்றி வச்சு தேகாதிகளுக்கு சம்பவிக்கிறது எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நான் பார்க்கிறேன். நான் திரஷ்டா சுத்தம் தான். ஆனா திரஷ்டா சுத்தோ அப்படி சுத்தமா நான் இருந்தாலும் கூட இந்த மனசு என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணுதோ அந்த விற்த்திகளுக்கு ஏத்த மாதிரி நான் பரிணமிச்சுக்கிட்டே இருக்க நாள் ஃபுல்லா. இதான் பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. அப்ப கேள்வி வருது, ஆத்மா சுத்தம், ஆத்மால இருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண வேணாம், பந்தத்தை நிவாரணம் பண்ண வேணாம். அதே மாதிரி இந்த சித்தம், தேகம், மனசு, புத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜடம், இதுக்கு பந்தம் இல்லை, இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா நிவாரணம் பண்ண வேணாம். அப்ப ஆத்மாக்கும் மோட்சம் தேவையில்லை. இந்த மனசு, புத்தி, சித்தம், தேகம் இவைகளா ஜடமா இருக்கிற இவைகளுக்கும் மோட்சம் தேவையில்லை. அப்ப யாருக்கு மோட்சம் அப்படின்னா சித்து ஜட கிரந்தி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் சிங்க் பண்றோம்ல, திரஷ்டாவா இருக்கிற எண்ணையும் சாட்சியா இருக்கிற எண்ணையும் இந்த தேகாதிகளா திருஷ்யமா இருக்கிறதையும் ஒண்ணு கூட்டி வைக்கணும். ஒண்ணு சித்து, ஒண்ணு ஜடம். சித்தையும் ஜடத்தையும் பாத்தீங்கன்னா பவுண்ட் பண்ணி வைக்கிறோம். சித்து ஜட கிரந்தின்னு பேரு. இதான் அத்தியாசம்னு சொல்றோம். ஒண்ணுக்கு மேல ஒன்ன ஏத்தி பாக்குறது. அப்ப என்ன ஆகுது, ஜடமா இருக்கிற இந்த தேகம், மனசு, இந்திரியம், புத்தி எல்லாம் சேத்தன மாதிரி என்னது ஆபாசிக்குது. இதுக்கெல்லாம் உணர்வு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இதோட தர்மங்கள் எல்லாத்தையும் நான் சுத்தமா இருக்கிற ஆனந்த சுரூபமா இருக்கிற என்னிடத்துல இதோட தர்மத்தை, ஜடத்தோட தர்மத்தை எல்லாத்தையும் என் மேல பாக்குறேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிவாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் மோட்சம் தேவையில்லை, ஜடத்துக்கும் மோட்சம் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சித்தையும் ஜடத்தையும் செப்பரேட் பண்றதற்கு திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். இதுதான் மோட்சம்னு பேர். இதுதான் வித்யா அப்படின்னு பேர். 13:2 ஸ்லோகம், 13:2 பக்கத்துல போட்டுங்க. 13:2 பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்றார். 13:2 பகவத்கீதையில 13வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல சொல்றார். எதுப்பா ஞானம்? யாராவது கேட்கிறாங்க, தத்துவ ஞானம் அப்படின்னா யாருக்காவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா எது ஞானம் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றார், க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மா வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இந்த சரீரத்துக்கு பேரு க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த சரீரம், க்ஷேத்திரம்னா என்னது, ஜடம் தானே. இந்த ஊர் திருவண்ணாமலைன்ற, திருவண்ணாமலையில நான் வாசம் பண்றேன். க்ஷேத்திரம் திருவண்ணாமலைன்றது க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு அறிவு இருக்கா அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு அறிவு இல்லை. அதே மாதிரி இந்த தேகம் பாத்தீங்கன்னா ஒரு க்ஷேத்திரம், வசிப்பிடம். இது ஒரு புறம். இது பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம்னு இந்த சரீரம் சொல்லப்படுகிறது. ஏதத்து யோ வேதி 1-2 13வது அத்தியாயத்துல 1-2 ஸ்லோகங்கள். ஏதத்து யோ வேதி தம் பிராகுஹு க்ஷேத்திரஜ்ஞ இதி தத்விதா. இந்த சரீரத்துல இருந்துகிட்டு இந்த சரீரத்தை எவன் அறிகின்றானோ, திரஷ்டாவா சாட்சியா இந்த தேகத்துல இருக்கிறத அறிபவனுக்கு பேரு க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு பேரு. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சரீரம் க்ஷேத்திரம். இந்த சரீரத்துல இருந்துகிட்டு இந்த சரீரத்துல இருக்கிற எல்லாத்தையும் 3 காலத்திலையும் அறிபவன் எவனோ அவன் க்ஷேத்திரஜ்ஞன். முதல் ஸ்லோகம் சொல்லிடுச்சு. 2வது ஸ்லோகம் சொல்லும் போது 13:2 சொல்றாரு, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஏ அர்ஜுனா, எல்லா தேகங்களிலும், க்ஷேத்திரம்னா தேகம், எல்லா தேகங்களிலும் இருக்கின்ற அறிபவனாக திரஷ்டாவா சாட்சியா யார் இந்த தேகத்துல இருக்கானோ அவனை நான் என்று அறிந்து கொள் அப்படின்ற. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் அந்த பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா சாட்சியா நானா இருக்கு. அப்ப சாட்சி யாரு? பிரம்மம் தான் சாட்சி. ஆத்மான்றது சாட்சி. அப்ப இந்த தேகம் க்ஷேத்திரம், இந்த தேகத்துல இருக்கிறது க்ஷேத்திரஜ்ஞன். அந்த க்ஷேத்திரஜ்ஞன் பகவான் தான். ஒரே ஒரு பகவான் தான் எல்லா தேகங்கள்லயும் சாட்சியா இருக்கிற ஒருத்தர் தான். இந்த விஷயத்தை க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம். இது திரஷ்டா, இது திருஷ்யம். நான் திரஷ்டாவா இருக்கேன், இது திருஷ்யமா இருக்கு.
இதெல்லாம் பார்க்கப்படுகின்ற க்ஷேத்திரங்கள் ஜடம். நான் அறிகின்ற சைத்தன்யம் சித்து, நான் ஆத்மா சாட்சி திரஷ்டா அப்படின்னு க்ஷேத்திரஜனை தனியாவும், ஜடமா இருக்கிற க்ஷேத்திரத்தை புத்தி மனசு இந்திரியம் இந்த தேகம் எல்லாம் க்ஷேத்திரம், இதை எல்லாத்தையும் தனியா பிரிச்சு அறியக்கூடிய ஞானம் எதுவோ எத்தது ஞானம் மதம் மம, அதுவே ஞானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்ப எது ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவ ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிங்க் பண்ணி வச்சிருக்கோம்ல சித்து ஜட கிரந்தி அப்படின்னு ஒண்ணு போட்டு திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்னாக்கி வச்சிருக்கமே, இத ரெண்டுத்தையும் பிரிக்கிறது தான் மோட்சம். திரஷ்டாலையும் பந்தமில்லை, திருஷ்யத்திலையும் பந்தமில்லை, சித்திலையும் பந்தமில்லை, ஜடத்திலையும் பந்தமில்லை. அப்போ சித்துக்கும் பாத்தீங்கன்னா சைத்தன்யமா இருக்கிற ஆத்மாக்கும் மோட்சம் தேவையில்லை, ஜடமா இருக்கிறதுக்கும் மோட்சம் தேவையில்லை, அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், பந்த மோட்ச விவகாரங்கள் எல்லாம் இந்த திரஷ்டா திருஷ்யத்தை ஒண்ணு பண்ணி வச்சதுனால தான் பந்த மோட்ச விவகாரங்கள் எல்லாம். இதை செப்பரேட் பண்றது தான் பாத்தீங்கன்னா ஞானம், தத்துவ ஞானம். இருக்கிற மாதிரி பார்க்கறது. அப்படி பார்த்து பிரிச்சு அறிஞ்சிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிறது எதுவுமே இதுக்கு அனுபவம் ஆகாது. சதா பாத்தீங்கன்னா ஆமா ஆமா தத் அபாவே சயோக அபாவக ஹானம் திருஷேகே கைவல்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல இருக்கு. 2:21 2:21 2:25 எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கு பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே யோக சூத்திரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துடும் அப்படி. அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டத்தையும் செப்பரேட் பண்ணணும், வேற எதுவுமே இல்லை. இந்த ரெண்டத்தையும் செப்பரேட் பண்ணணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணணும்னா அந்த ரெண்டத்தையும் யார் சுவாமி இணைச்சு வச்சிருக்கா? பேஸ்ட் எது சுவாமி? திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஸ்டாம்ப் எடுத்து எச்சு தொட்டு ஒட்ட வைக்கிறோம். அது ஆமா, தஸ்ய ஹேத்து அவித்யா. இந்த ரெண்டத்தையும் ஒன்னாக்கின பேஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அப்ப அவித்யான்றதுக்கு அர்த்தம் ஆப்போசிட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யா. அவித்யாக்கு ஆப்போசிட் வித்யா. அப்ப பாத்தீங்கன்னா தத்துவ ஞானத்தினால உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, ரெண்டத்தையும் பிரிச்சு திரஷ்டா யாரு, திருஷ்யம் இது, திரஷ்டா இது, நான் திரஷ்டா இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம். சதா காலமும் திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் தத்துவ ஞானம்னு பேர். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால உங்களுடைய பந்தம் எல்லாமே இல்லாமல் போய்விடும், மோட்சமானது சித்திச்சு. இவ்வளவுதான். அப்போ இதுக்கு முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னே மூல காரணத்தை கொண்டு போய் கை வைக்க முடியும். மூல காரணத்துல கை வைக்க முடியாது. எத்தனை கிளேஷங்கள் எத்தனைன்னு பார்த்திருக்கோம்? 5 கிளேஷம். அவித்யா, அஸ்மிதான்ற அகங்காரம், ராகம், துவேஷம், அபினிவேஷம்ன்ற மரண பயம். மொத்தம் 5ல எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷம். மீதி 4க்கும் லேண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அப்ப அவித்யாவை முதல்ல கை வைக்காம மெதுவா கண்ணுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஷட் டவுன் பண்ணணும். இதுக்கதான் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். யதாது ஜலாத் ந த்விதீய அசம்பவாத்னு சொல்லிட்டார். த்விதீயகனா ரெண்டாவது பட்சம் இருக்குல்ல, சித்தத்துக்கு சித்தத்திலிருந்து பந்தம் நிவர்த்தி பண்ணப்படுதா அப்படின்னா, சித்தத்திலிருந்து பாத்தீங்கன்னா பந்தம் நிவர்த்தி பண்ணப்படாது, அது முடியவே முடியாது. ஏன்? அது அசம்பவம், முடியவே முடியாது. சித்தத்துக்கு மோட்சம் கொடுக்கறதுன்றது முடியவே முடியாது. ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, யதாது எவ்வாறெனில் ஜலாத் திரவத்துவம் நிவாரியத. ஒருவேளை நீங்க ஜலத்துல இருக்க திரவத்தன்மை இருக்குல்ல, ஜலம் என்னது? கீழ் நோக்கி ஓடுறது, ஃப்ளோ ஆகிறது. ஜலத்தோட சுபாவம் என்னது? ஜலத்தோட சுபாவம் ஃப்ளோ ஆகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்னியோட சுபாவம் என்னது? அக்னியோட தன்மை சுபாவம், வன்னின்றோட சுபாவம் உஷ்ணத்துவம். அக்னி சூடாதான் இருக்கும், அதுதான் சுபாவம். ஜலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கீழ் நோக்கி, அதான் திரவத்தன்மை அதுல இருக்கும், லிக்விட் ஃபார்ம், அதுதான் அதோட சுபாவம். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா நீக்க முடியுமா?
ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓடாம பண்ண முடியுமா அப்படின்னா ஓடாம பண்ண முடியாது. ஏன்? அதோட சுபாவம் அது. அக்னியை உஷ்ணம் இல்லாம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அக்னியோட சுபாவம். அதே மாதிரி சித்தத்தோட தர்மம் என்னது? மனசோட தர்மம் என்னது? தாட் ப்ராசஸ், சஞ்சலம். தாட் ப்ராசஸ், தாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசு. இந்த விகல்பங்கள் தான் மனசு. எல்லா தாட்டும் பஞ்ச விகல்பங்களா என்ன பண்ணி பஞ்ச கிளேஷங்களா பிரிச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா குட்டிச்சாத்தான கூடயே சுமந்துட்டு அலையிறோம் நம்ம. அது பாட்டுக்கு எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கு, எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கு. சும்மா இருக்க மாட்டேங்குது. கசவா இருக்க போயிட்டா இருக்க வேண்டியது, தூக்கத்தில் இருக்க மாதிரி இருக்க வேண்டியது. சமத்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தையா இருக்க மாட்டேங்குது. அதை அடம் பிடிச்சிக்கிட்டு கையை காலம் உதச்சிக்கிட்டு நம்மளை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா மனசோட சுபாவம் இதுதான். அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தயானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பரமார்த்தனந்தா, தயானந்தா, ஓங்காரனந்தா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யோக சித்தவிருத்தி நிரோதக அப்படின்னு எங்கெல்லாம் சித்தவிருத்தியை நிரோதம் பண்ணணும் அப்படின்னு எங்கெல்லாம் டாபிக் வருதோ அந்த எல்லா இடத்துலையும் பரமார்த்தனந்தா, தயானந்தா இவங்க எல்லா பிலாசபி என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுப்பா. ஏன்? மனசோட சுபாவம். மனசோட சுபாவமா இருக்கிறதுனால அதை முயற்சி பண்ணாத, சித்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. நியூ மாஸ்டர்ஸ் யூடியூப்ல நிறைய பேர் வந்து இப்ப இது பண்றாங்க. மனசை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். மனசை வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட நேச்சர் அதுதான். அப்ப சம்சாரியாவே இருந்துடலாமா? லாஸ்ட் வரைக்கும் இந்த சம்சாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அதான் பூர்வபக்ஷி சொல்றான். ஒருவேளை நீங்க ஜலத்துல இருக்கிற அந்த திரவத்தன்மையையும் அக்னியில இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மையையும் யதா நிவாரியத்தை, யதான்ற வார்த்தை பின்ன முதல்ல இருக்குல்ல, யதா தூண்டு, எப்பொழுது நிவாரணம் செய்யப்படுகிறதோ ததா அப்பொழுது சித்தாத்து கர்த்திருவாதி நிவாரண சம்பவா. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம், சித்தத்துல இருக்கக்கூடிய அகங்காரம், கர்த்திருவம், போக்திருத்துவம், அகங்காரம், சுகம், துக்கம், மரண பயம், இது மாதிரி எல்லா தாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நிவாரணம் செய்து விடலாம், சம்பவிக்கும். அப்ப நீங்க ஜலத்துல இருக்கிற திரவத்தன்மையும் அக்னியில இருக்கிற உஷ்ணத்தன்மையும் நிவாரணம் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட சுபாவமா இருக்கிற தர்மத்தையும் தாட் ப்ராசஸையும் நிறுத்தி விடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சம்பவா. ஆனா சுவாபாவிகம் தூ சர்வத்திர சமானம். ஏன் அப்படின்னா ஜலத்துல அந்த ஃப்ளோ ஆகிற திரவத்தன்மை எப்படி சுபாவமோ, அக்னிக்கு வந்து உஷ்ணம் எப்படி சுபாவமோ, அதே மாதிரி சித்தத்துக்கு ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா அது சதா குட்டிச்சாத்தானா எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும். அது பஞ்ச கிளேஷங்களோட இருக்கிறது, தாட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுபாவத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா சுபாவத்தை மாற்ற முடியாது. இதான் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து ஆச்சாரியார் சொல்றார், மைவம் அவ்வாறு இல்லையப்பா. ஏன் அப்படின்னா சொல்றாரு, ஆத்தியந்திக நிவாரண அசம்பவே அபி. ஆத்தியந்திகனா முடிவா, முற்றிலும் 100% வந்து பாத்தீங்கன்னா இது முடியாம இருந்தாலும் கூட சித்தத்தோட தர்மங்களை 100% நிவாரணம் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா அபிபவசிய சம்பவாத். அபிபவசிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூடி மறைத்தல் என்பது முடியும், மூடி மறைக்கிறது முடியும். அபிபவம் பண்றதுன்னா மறைத்தல் அப்படின்னு பேரு. இப்ப இந்த வருஷத்து பேரு அபிபவ வருஷம் தானே. பராபவம். பராபவனா தோல்வின்னு அர்த்தம். அதர்மத்துக்கு தோல்வி அடைகிற வருஷம் இது. பராபவ வருஷம். எதெல்லாம் அதர்மம் இருக்கோ, எதெல்லாம் கெட்டது இருக்கோ அதெல்லாம் இப்ப இந்த வருஷத்துல ஜெயமாயிடும். அப்புறம் அபிபவம்னா என்ன அர்த்தம்னா மூடி மறைக்கிறது, அதுவும் ஜெயம் பண்றதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த விற்த்திகளை எல்லாத்தையும் நிரோதம் செய்ய முடியும். டெம்பரவரியா 100% முடியலனா கூட என்னன்னு கேட்டீங்கன்னா அபிபவசிய சம்பவாத் அப்படின்னா என்ன அர்த்தம், மூடி மறைக்க முடியும், அதோட சுபாவத்தை மூடி மறைக்க முடியும், அடக்க முடியும். அபிபவனா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாசனைகள்ல வந்து பலவிதங்களான வாசனைகள் சொல்லும் போது எத்தனை வாசனைகள் சொல்லியிருக்கோம். அவித்யானாவே வாசனை, பிரசுப்த, தனு, விச்சின்ன, உதாராகா அப்படின்னு 4 விதமான வாசனைகள்.
இப்ப நான் சொல்லியிருக்கேன், சூரியன் இருக்கா இல்லையா? இப்போ சூரியன் இருக்கு, நல்லா தெரியுதா? ஆமா, நல்லா தெரியுது. இப்ப சந்திரன் இருக்கா இல்லையா? நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஏன் தெரியல? ஏன் நட்சத்திரமும் சந்திரனும்? சூரியனோட பிரகாசத்தோட பிரபாவத்தினால, ஒன்னுத்தோட பிரபாவத்தினால இன்னொன்னு என்ன ஆயிடுது, தெரியாம மறைஞ்சு போகுது. மறைஞ்சு போச்சா இல்ல இருக்கா? தெரியல. இருக்கு, ஆனா தெரியல. நல்லா தெரிஞ்சுக்க. இதுக்கு பேர் என்ன பேருன்னா அபிபவம்னு பேரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா விச்சின்ன வாசனைகள் ஒண்ணு இருக்கு. ராமனை பத்தின அதிகமான சிந்தனை இருக்கும்போது காமன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதில்லை. ஆனா காமன் இருப்பான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளில தெரிய மாட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சதா ராமனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ராமனோட பிரபாவத்துல காமன் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே தெரிய மாட்டான். இருக்கானா? இருக்கான், ஆனா வெளில தெரிய மாட்டான். அப்ப ஒன்னுத்தோட பிரபாவத்தினால இன்னொன்னுத்தோட பிரபாவத்தை நம்ம என்ன பண்றோம், நியூட்ரலைஸ் பண்றோம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அடக்கி கண்ட்ரோல் பண்றது. அதுக்கு பேர் அபிபவம் அப்படின்னு பேர். அப்ப 100% இல்லாம பண்ண முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்தோட பிரபாவத்தினால இன்னொன்னுத்தை என்ன பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும், தெரியாம பண்ண முடியும். அது மாதிரி இதெல்லாம் தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவார். பரமார்த்தானந்த சுவாமி இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஐயோ இது அசம்பிரதாயம், இதெல்லாம் தப்பு அப்படின்னுவாங்க. வாஸ்தவத்துல இதை சொல்றாரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஜலகதம் திரவத்வம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல சுபாவம் என்னது, ஓடுற ஃப்ளோ ஆகிற தன்மை, ஓடுற தன்மை. அந்த ஓடுற தன்மையை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலத்தை ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அப்படியே மூவ் ஆகுது. அதுல ஒரு கொஞ்சம் மண்ணை போட்டு குழச்சி வச்சிருங்க பார்க்கலாம். கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த தண்ணியோட கலக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம அதானே பண்றோம். ஆட்டா டெய்லி வந்து நீங்க சப்பாத்தி போடும்போது என்ன பண்றீங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டி ஆட்டாவுக்கு நடுவுல வீட்டில் அதானே பண்ணுவாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டாவை எடுத்து நடுவில் குழி தோண்டி இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி அதில் உப்பு போட்டு வச்சுட்டாங்கன்னா அது பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிங்கன்னா அப்போ ஓடுமா? ஓடாது. அப்போ ஓடாம அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிண்டம் ஆக்கிட்டீங்க. அப்போ தண்ணியா இருக்கும் போது ஓடுற தன்மை உடையது, மண்ணோட சேர்ந்தோ இல்லை ஆட்டாவோட சேர்ந்தோ அந்த தண்ணி என்ன ஆகுது, ஓடுற தன்மையை மிஸ் ஆயிடுது. தண்ணி இருக்கா, ஆனா ஓடுற தன்மை அதுல இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருத்திகா மேலனேன அபிபூயதே. மிருத்திகான மண்ணு, மண்ணை வந்து பாத்தீங்கன்னா மேலனம் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு சேர்க்கிறது. தண்ணியோட மண்ணை சேர்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடுற தன்மையானது அடக்கி வைக்கப்படுகின்றது, அபிபூயதே. அதே மாதிரி வன்னேர் அபி அயம், வன்னேர் ஔஷ்ணியம். வன்னியில வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணத்தன்மை இருக்கு, வன்னியில அக்னியில. அந்த அக்னியில இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மைய மணி மந்திராதினா, மணி அப்படின்னா சந்திரகாந்த மணி அப்படின்னு ஒரு காலத்துல இருந்திருக்கு. இப்ப நமக்கு தெரியல, எங்கேயாவது இருக்குமா இருக்கும், யோகிகளுக்கு தெரியும், நமக்குலாம் தெரியல. சந்திரகாந்த மணி அப்படின்னு ஒரு கையில சந்திரகாந்த மணியை வச்சுக்கிட்டீங்கன்னா அக்னியை வந்து பாத்தீங்கன்னா 1500 ஃபாரன்ஹீட் ஹீட்ல இருக்கிற அக்னியை கோலத்தை எடுத்தாலும் இல்ல நீங்க உள்ளுக்குள்ளார வந்து இதுக்குள்ளாரையே போனாலும், வேல்கனோக்குள்ளாரையே உள்ள போனாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. வேல்கனோக்கு உள்ளார நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரகாந்த மணியை வச்சுக்கிட்டு உள்ள போக முடியும். பூமிக்குள்ளார பாதாளம் வரைக்கும் நீங்க போகலாம். ஃபுல்லா லாவாவா இருக்கு, கீழே இருக்கு, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளார நீங்க வந்து பாத்தீங்கன்னா போக முடியும். உங்களை அக்னி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ணாது. சூரியனுக்குள்ளார போகலாம், சூரியனோட ஹீட் வந்து உங்களை ஒன்னும் பண்ணாது சந்திரகாந்த மணி இருந்துச்சு அப்படின்னா. அதேபோல சூரியகாந்த மணின்னு ஒண்ணு இருக்கு. சூரியகாந்த மணி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிளேசியர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப ஹீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா. சந்திரகாந்த மணி, சூரியகாந்த மணி. அப்ப சந்திரகாந்த மணியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்னியோட உஷ்ணத்தன்மை வந்து உங்களை பாதிக்காம இருக்கிறதே தெரியாம பண்ண முடியும். அதே மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கு. இவரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவர் இருக்காருல்ல, யாரு, நம்ம ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சித்திகளையும் வச்சிருந்தார். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைச்சதெல்லாத்தையும் ஈஷித்வம் வசித்வம் பிராப்தி பிராகாமியம் இருக்குல்ல, அதுல ஈஷித்வம் வசித்வம்லாம் இருக்கு. மந்திரத்தெல்லாம் பிரயோகப்படுத்துறதுலாம் இருக்கு. சில மந்திரங்கள் இருக்கு அக்னிக்கு ஆப்போசிட்டான மந்திரங்கள் இருக்கு. அக்னிக்கு ஆப்போசிட்டான மந்திரம் இருக்கு. அதே மாதிரி வர்ஷாக்கு மலைக்கு ஆப்போசிட்டான மந்திரங்கள் இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு. மந்திர பிரயோகம் பண்ணி நீங்க யுத்தத்துல எல்லாம், பழைய காலத்து யுத்தத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவர் வர்ணாஸ்திரம் விட்டாருன்னா அவர் அக்னி அஸ்திரம் விடுவார், இவர் அக்னி அஸ்திரம் விட்டாருன்னா அவர் வர்ணாஸ்திரம் விடுவார்.
வாயு அஸ்திரம் விடுவார், ரெண்டு டொம் டொம்னு ஒன்னோட ஒண்ணு முட்டி கீழே விழுந்துரும். இதெல்லாம் நம்ம ராமாயண மகாபாரதம் எல்லாம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மந்திரத்தினாலையும் மணின்ற சந்திரகாந்த மணி முதலிய மணிகள் ஒண்ணுதான் சொன்ன, ஏகப்பட்ட மணிகள் இருக்கு. அது மாதிரி மந்திரி மணிகளை வச்சுக்கிட்டோம், நவரத்தின மணிகளை வச்சுக்கிட்டோம் சித்திக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ரெண்டுத்தையும் வச்சு சம்பவிக்க முடியும். ததா சர்வா சித்த விருத்தையோ வந்துருங்க, ஹைலைட் பண்ணீங்க. எல்லா சித்த விருத்திகளையும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா காரண நாசம் பண்ண முடியாது. மனசுல நல்லா தெரிஞ்சுங்க. எல்லா சித்த விருத்திகளையும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை நாசம் பண்ண போறது இல்ல, சித்த விருத்திகளை, எல்லா சித்த விருத்திகளும் சர்வா சித்த விருத்தையோ 100% என்ன பண்ண முடியும், சித்த விருத்திகளை என்ன பண்ண யோகாபியாசேன அபிபவித்தும் சக்யந்தே. யோக அபியாசத்தினால பாத்தீங்கன்னா மூடி மறைக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா கீதால ரொம்ப அருமையான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது, சுவாமி யோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பண்ண முடியுமா? ஆமாமா, கண்டிப்பா பண்ண முடியும். 6வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான். ஆமா, அர்ஜுனன் கேட்கிற கேள்வி எத்தனாவது கேள்வி? ஆமா, இவன் கேட்கிறான் 6:34. ஆமா ஆமா 6:34. 6:34 பாத்தீங்கன்னா கேட்கிறான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான். அவர் சமாதியை பத்திலாம் சொல்லிட்டு வர்றார். 33 வரைக்கும் பாத்தீங்கன்னா சமாதியெல்லாம் சொல்லி நம்ம கீதால பார்த்துட்டு இருக்கோம்ல, நிஷ்டா பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அனுபூதி வரைக்கும் சொல்லிடுறார். தான்ல நிக்கிற வரைக்கும் சொல்லிடுறார். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த தானா நிக்கிறதுக்கு சித்தவிருத்தி, சர்வ சித்தவிருத்தி நிரோதம் பண்ணியாகும் நிர்விகல்ப சமாதி. சொன்ன மாத்திரத்துல அர்ஜுனனுக்கு கேள்வி வருது, சுவாமி நீங்க என்ன நீங்க சித்தத்தை நிரோதம் பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சித்தத்தெல்லாம் நிரோதம் பண்றதெல்லாம் முடியாது சாமி. சஞ்சலம் கி மன கிருஷ்ண, இந்த மனசு பாத்தீங்கன்னா இதோட சுபாவம் என்னது, சஞ்சலம். சதா பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கிறது. வாயோரிவசு துஷ்கரம், இது வாயு மாதிரி அடக்கிறது ரொம்ப கஷ்டம். வாயுவெல்லாம் அடக்க முடியாது, காற்று அடக்க முடியாது. காற்றுக்கு என்ன வேலி, காற்றுலாம் வேலி போட முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணுது, சதா பிரமாதி பலவத்ரிடம், ரொம்ப திருடமா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, மந்தனம் பண்ணுது, கடைஞ்சி எடுக்குது. இந்த மனசு ஒரு தாட்டு உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது என்ன படுத்தி எடுக்குது. ஒவ்வொரு தாட்டும் விதவிதமா படுத்தி எடுக்குது. யார் மேலேயாவது குரோத தாட்டு வந்துருச்சு, ஐயோ அவனை என்ன பண்றது அப்படின்னு உள்ளுக்குள்ளார சும்மா சாந்தமா இருக்க முடியும். அவன் அடிக்கலாம் போல தோணுது உள்ளுக்குள்ளார. ஒரு காமம் வந்துருச்சு அப்படின்னா எதையாவது அடையணும் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஷேக் ஆகுது. எப்படியாவது அதை எப்படி அடைகிறது, அதை எப்படி வாங்குறது, எப்படி பிராப்தி பண்றது. சும்மா உட்கார முடியல, சாந்தமா உட்கார முடியல. அதை அடைஞ்சாதான் சும்மா இருக்க முடியும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் எல்லாம் போட்டு கடையுது நம்மளை. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தம் பாத்தீங்கன்னா பலமா, ரொம்ப திருடமா இது பாத்தீங்கன்னா என்னை பிரமாதம் பண்ணுது, மந்தனம் பண்ணுது, கடைஞ்சி எடுக்குது. இத பாத்தீங்கன்னா அடக்குதல் என்பது பாத்தீங்கன்னா சுதுஷ்கரம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாமி. நான் நினைச்சு கூட பார்க்கல சாமி. ஏன் அப்படின்னா வாயு மாதிரி கஷ்டமானது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். சொன்ன மாத்திரத்துல பகவான் சொல்லும் போது என்ன சொல்றார், அசம்சயம் மகாபாகோ 6:35. அசம்சயம் மகாபாகோ, ஏ அர்ஜுனா நீ ஊர்ல இருக்கவனெல்லாம் வெண் பண்ணியிருக்க, மகாபாகு பெரிய யுத்த வீரனாச்சே. நீயா இப்படி சொல்ற? யுத்த வீரனாச்சே, மகாபாகுன்னு பெரிய ஷோல்டர் இருக்கு. இவன் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தவன், பெரிய வில்லாதி வீரன். இப்போ உனக்கே மனசு கஷ்டமா இருக்குன்றியா? ஆமா, மனசு அடக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மகாபாகோ அசம்சயம், நீ சொல்றது கரெக்ட், 100% கரெக்ட். இந்த மனசை அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமானது, சந்தேகமே இல்லை. அசம்சயம், சந்தேகமே இல்லை. மனோ துர்நிகிரகம் சலம், மனசோட சலனத்தை பாத்தீங்கன்னா மனசோட தாட் ப்ராசஸ நிப்பாட்டுறது அப்படின்றது துர்நிகிரகம், ரொம்ப கஷ்டம். துக்கேன நிகிரகம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிப்பாட்ட முடியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா உபாயம் என்ன இருக்கு அப்படின்னும் போது, அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிரஹ்யதே. வைராக்கியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் இந்த மனதினுடைய விருத்திகளை என்ன பண்ண முடியும், சூன்யம் பண்ண முடியும், நிரோதம் பண்ண முடியும். இதே அப்படியே யோக சூத்திரத்தினருக்கு அபியாச வைராக்கியாபியாம்
தன் நிரோதா அப்படின்னு அப்படியே. இததான் இங்க ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி சொல்றார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ததா சர்வ விருத்தி சர்வ சித்த விருத்தையோ, சித்தத்துல இருக்கக்கூடிய எல்லா விருத்திகளையும் யோகாபியாசேன அபிபவித்தும் சக்யந்தே, எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியும், நிரோதம் பண்ண முடியும் என்பது. அப்ப மனச நம்ம நிரோதம் பண்ணல, மனச நிரோதம் பண்ணல. மனசு இருக்கும், மனசுல இருக்க தாட் இல்லாம போயிடும். மனசுல இருக்க தாட் இல்லாம போச்சுன்னா அந்த மனசுக்கு என்ன பேர் சொல்றோம்? அமணிபாவம். யதாயாத்தி அமணிபாவக. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான வந்து பாத்தீங்கன்னா மேலான பிரம்மஸ்வரூபத்துல நிக்கிறது. அதான் ஞானம் மோட்சம்னு பேர். அப்ப அமணிபாவம் பண்ண முடியுமானா அமணிபாவம் பண்ண முடியும். மனச வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லாம பண்ண போறது அப்படின்னு இதோட நிப்பாட்டி நாளைக்கு தெரியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண.